तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ओम वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम्। வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி முழங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. விநாயகர் சீதக்களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடை வண்ண மருங்கில் வளர்ந்தழகிரிப்ப ஏழை வயிறும் பெரும் மரக்கோடும் வேழ முகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் கண்ணும் மத சுவடும் இரண்டு செலியும் இறங்கு பொன்முடியும் இரண்டும் புடி நூற்றிகள் ஒளி மாறும் சொற்பதம் கடந்த துரியஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுதருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திரும்பிய முதலை எழுத்தும் தெளிவாய் கொண்டரை வந்தென் உணர்ந்தனி கொண்டு இருவடிவாகி குவலையில் தண்ணி இருவடி வைத்து திறமிகு பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி போராயுதத்தால் குருவினை களைந்தே வட்டா உபதேசம் புகட்டியில் செடியில் விட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புல தன்னை அடக்கும் பாயம் இன்பொரு கருணை நிதிதென கருளி கருவிகள் ஒருங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்க மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பது காட்டி ஆராதாரத்து அங்குஷ நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்களையும் எழுத்தறிவித்து கரையில் சுழ்முனை கபாலம் காட்டி மூன்று மண்டலத்தில் ஒட்டிய தோனின் நான்கு பாம்பின் நாவில் உணர்த்தி அதனில் கூடிய அசபை வெண்டெழு மந்திர வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழு கணலை காலாளுக்கும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தனியகம் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் இரண்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முகதூலம் சதுர்முக சூக்ஷ்மம் எண்முகமாக இதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை கழை
வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றும் சிந்தைகளிவித்து இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தருமானந்த கல்வி செய்யில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைத்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கண்ணுற்றி நின்ற கருப்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கொடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகர சரணே வித்தக விநாயகா விரைகர சரணே. ஓம் ஹரி ஓம். நேற்றைய வரைக்கும் நம்ம பக்தி, முக்கியமாக உருவ வழிபாடு விநாயக பெருமானை சகுன பிரமமாக எப்படி தியானித்து உள்ளே அவரை வணங்குவது அப்படிங்கிறத பார்த்தோம். நிர்குண பிரமமாக 2 வரியில அவ்வளோ அழகாக முக்கியமான தத்துவத்தை சொன்னாங்க அவங்கயா, அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா குருவாக வந்து எப்படி உபதேசத்தை அருளினார் அப்படிங்கிறத சொல்லிட்டே வந்தாங்க. 5 இந்திரியங்களை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அதை செயலிலும் காட்டினார், உள்ளுக்குள்ளே இருந்து செய்து காட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்த்தோம். இன்றைய பகுதி வந்து யோகம் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. அந்த யோகம் அப்படிங்கிறதுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவத்துக்குள்ள போகாம அந்த பாடல்ல இருக்கிற விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு போகிறோம். நேற்று சொன்னது என்ன அப்படின்னாக்கா, ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி அப்படின்னு சொல்லும்போது ஐம்புல கதவை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்லி கொடுத்தார் ஔவையாருக்கு விநாயக பெருமான். ஔவையார் நமக்கு சொல்லி கொடுத்தார். விநாயகர் தனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை ஔவையார் குருவாக நமக்கு சொல்லி தராங்க. அதனால ஔவையார் சொல்றாங்க, ஆறாதாருக்கு அங்குஷ நிலையும் பேராநிறுத்தி பேச்சுரை அறுத்தே அப்படின்னு அந்த பகுதி ஆரம்பிக்கிறது. ஆதாரம் அப்படிங்கிறது யோகம் ஆரம்பிக்கிறது. யோக முறையில நமக்கு உள்ளுக்குள்ளே முக்கியமான ஒரு மைய புள்ளிகள், சக்தியினுடைய ஆதார புள்ளிகள், நமக்குள்ள எனர்ஜி பாயிண்டா உள்ளுக்குள்ள 6 முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு. அதுக்கு மேலே 7வது ஒன்று இருக்கு. அதெல்லாம் நிறைய உள்ளுக்குள்ள போகும்போது தெரியும். அது வந்து முதுகுத்தண்டை ஒட்டினார் போல கீழே நம்முடைய அந்த கருவாய்க்கும் பெருவாய்க்கும் இடையில மல ஜலம் விசர்ஜனம் பண்றது, மூத்திரமும் மலமும் போகக்கூடிய இடத்துக்கு இடையில அந்த இடத்துக்கு கீழே அதுலேருந்து ஒரு 9 அங்குலம் மேலே அங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்றாங்க. இதெல்லாம் மூலாதாரம் அப்படிங்கிறது அங்கே இருக்கு. அதுக்கு மேலே வயிற்று பகுதியில் மூலாதாரத்துக்கு முன்னாடி வரும்பொழுது மூத்திரம் போகிற அந்த பாதையில் வந்து சுவாதிஷ்டானம், வயிற்று பகுதியில் மணிப்பூரகம், ஹிருதயத்தில் அநாகதம், தொண்டை பகுதியில் விஷுத்தி, அப்புறம் பூர்வ மத்தியில் ஆக்ஞா. 6 சக்கரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் இதெல்லாம் அம்பாடை பற்றி சொல்லியிருக்காங்க. மூலாதார இந்த நிலையா அப்படின்னு சொல்லிலாம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரம் எல்லாம் அதுலாம் வருது, தத்துவங்கள் எல்லாம் வருகிறது. இந்த 6 ஆதார சக்கரங்களை நம்ம வந்து யோகத்தினால குண்டலினி யோகா அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க. அல்லது அஷ்டாங்க யோகத்திற்கான விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டுள்ளது. அஷ்டாங்க யோகத்தை பின்பற்ற வேண்டும். நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதெல்லாம் ஒரு நிலையாக வரும். அதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அந்த யோகத்தில் வரக்கூடிய அந்த வழிபாட்டு அல்லது அந்த பயிற்சி முறைகள். அப்படி பயிற்சி செய்து நமக்கு மேலே கொண்டுட்டு வரணும் நம்முடைய சக்தியை. நமக்குள்ள வந்து ஒரு சக்தி, அது வந்து ஒரு கிழக்கு வடிவத்தில் நமக்குள்ள ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த முதுகுத்தனுடைய கீழ் பகுதியில் அந்த இடத்துல பாம்பு போல 8 வடிவத்தில் சுற்றி கொண்டு குண்டலினி அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கிறதுன்றாங்க. அது தூங்குவது போல அப்படி தன் வாலை நுழைத்து கொண்டு 8 போல அப்படி வளைந்து அப்படி இருக்குன்றாங்க. அது வந்து விழிப்படைவதே கிடையாது. யார் இந்த பயிற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் விழிப்படையுது. மற்றவங்களுக்கு அப்படியே வாழ்நாள் முழுக்க அப்படியே இருக்கிறோம், அவ்வளவுதான். யார்
அது பயிற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு அது வந்து விழிப்படைந்து அது வந்து நமக்குள்ள 3 விதமான முக்கியமான வழிகள்ல இருக்கிறது. இடகளா, பிங்களா, சுஷும்னான்னு அந்த 3 விதமான பாதைகள். இடகளா நாடி, பிங்களா நாடி, சுஷும்னா நாடி அப்படிங்கிறது. அது வலது பக்கமா போகிறது, இடது பக்கமா போகிறது அப்படின்னா பேர் உண்டு. அந்த நாடிகள் 3 முக்கியமான நாடிகள். வலது பக்கமா போகிறது பிங்களா நாடி, இடது பக்கமா போகிறது இடகளா நாடி. இது வந்து நிறைய தத்துவங்கள் உள்ளுக்குள்ள அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கொள்ளலாம். முறையாக ஒரு ஆசிரியரிடம் ஒரு குருவிடம் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 இடங்களை சந்திக்கிறதான் அந்த ரெண்டுமே. வலது பக்கமா போகிற நாடியும் இடது பக்கமா போகிற நாடியும், அதாவது பிங்களா அல்லது இந்த இடகளா பிங்களா 2 நாடிகளும் ஒரு பகுதியிலிருந்து புறப்பட்டு 3 இடங்கள்ல சந்திக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தின்னா சொல்லுவாங்க. நம்முடைய லலிதா சஹஸ்ரநாமத்தில் அதெல்லாம் வருது. முதல்ல வந்து வயிற்று பகுதியில் 2 அப்படி சந்திக்கும் போது பிரம்ம கிரந்தி, அப்புறமா ருத்ர கிரந்திக்கு தொண்டை பகுதியில் சந்திக்கும் போது, அப்புறமா விஷ்ணு கிரந்தி அப்படிங்கிறது மேல்நோக்கி. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி 3 8 மாதிரி இருக்கிறதுல 3 தொடர்பு வரும். 3 இடத்துல ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. தொட்டுக்கொண்டு அப்படி ஒன்று கொண்டு கிராஸாக போகும். வலது பக்கமாக இருக்கிறது அப்படி போயிட்டு திரும்பவும் வலது பக்கம் வந்துடும். அதாவது இப்படி போய் இடது பக்கத்தை தொட்டு அப்புறம் திரும்ப வலது பக்கம் வரும். இது வந்து இடது பக்கமாக இருக்கிறது போய் வலது பக்கம் வந்து திரும்பவும் இடது பக்கம் இப்படி வரும். 8 மாதிரி தொட்டுட்டு வருது. அதெல்லாம் வந்து முடிச்சு கிரந்தினா முடிச்சு ஒன்னோட ஒன்று தோற இடம் முடிச்சு அப்படிங்கிறாங்க. 3 மண்டலங்களாக வட்டமா இருக்கிறது இல்லைன்னா அது 3 மண்டலம்னா வட்டம். 3 வட்டங்களாக சொல்றாங்க. அக்னி மண்டலம், அப்புறமா வந்து சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். அப்படி அக்னி மண்டலம்ன்றது வயிற்று பகுதியில் இருக்கிறது, சூரிய மண்டலம்ன்றது ஹிருதய பகுதியில் இருக்கிறது, அதுக்கப்புறமா சந்திர மண்டலம் வந்து முகப்பகுதியில் இருக்கிறது. அப்படி மேலே போய் தோடும்போது அந்த 3 மண்டலங்கள் முடிவடையும். அதெல்லாம் வந்து யோகத்தினால அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் தொடுகின்றன முக்கியமான இடங்கள். அதனால இந்த 6 ஆதார சக்கரங்களுக்கான வழிபாட்டு முறை அல்லது தியான முறை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னாக்கா, ஒரே தெய்வமாக விநாயகரையே வழிபட்டு ஒரு இடத்துல இந்த விநாயகரையே வழிபட்டு ஒரு பாயிண்டையும் கடந்து போகிறதுக்கான முறைகளும் சொல்லியிருக்காங்க. அல்லது வேறு வேறு தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மூலாதாரம் கணபதிக்கான இடம், சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது பிரம்மதேவனுக்கான இடம், அநாகதம் அந்த மாதிரிலாம் சொல்ற மணிப்பூரகம் விஷ்ணுக்கான இடம், அநாகதம் ருத்ரனுக்கான இடம், அப்புறமா மகேஸ்வரன் தொண்டையில விஷுத்தி, ஆக்ஞா அப்படிங்கிறது வந்து சதாசிவம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஒரு தெய்வத்தை வழிபட்டு அங்கங்க ஒரு தாமரை போல கவிழ்ந்திருப்பது போல இருக்கிறதெல்லாம் சூக்ஷ்மமா சொல்றாங்க. கண்களால் பார்க்க முடியாதது அதை யோகத்தினால் உணர்ந்தவர்கள் அந்த சக்திகளை சொல்லியிருக்காங்க. அது கவிழ்த்து வைத்த தாமரையை போல இருக்கிறது. அந்த தாமரையுடைய இதழ்கள் போல முதல்ல அந்த மூலாதாரங்கள் 4 இதழ்கள் கொண்ட தாமரை போல கவிழ்ந்து இருக்குவாங்க. அப்புறம் 4, 6, 8, 12 அந்த மாதிரிலாம் சொல்லி அதனுடைய அந்த தாமரையுடைய இதழுடைய அளவு அதிகரிச்சுட்டே போகுது. அந்த மாதிரிலாம் மேல சஹஸ்ராரம் ஒரு இடம் இருக்கிறது. 6 ஆதாரத்துல 6 ஆதாரத்துக்கு மேல ஆக்ஞாக்கு அப்புறம் சஹஸ்ராரம் அது உச்சந்தலையில இருக்கிறது. அதுவும் சூக்ஷ்மமானது. அந்த சஹஸ்ராரம் அப்படிங்கிற இடத்துல அமிர்தம் இருக்கிறது அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொல்றாங்க. நமக்குள்ள அமிர்தம் இருக்கு. 10 அமிர்தங்கள் இருக்கா நமக்குள்ள. 1 இல்லை 2 இல்லை 10 அமிர்தங்கள். அமிர்தம்ன்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மை நீண்ட காலம் வாழ வைப்பதற்கான சக்தி உள்ள அந்த என்சைம்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள உமிழ்நீர் சுரப்பது போல சுரக்கக்கூடியது, உள்ளுக்குள்ள சுரக்கக்கூடியது அமிர்தமாக. ரொம்ப முக்கியமா நமக்கு நாக்குல எல்லாம் எச்சில் ஊறுகிறது இல்லையா, அதெல்லாம் கூட ஒரு அமிர்தம் தான். அதுக்கப்புறம் தொண்டை பகுதியில் இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி 10 இருக்கிறது நம்முடைய வள்ளலார் சொல்லியிருக்காரு. அவருடைய யோக விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது நிறைய பேருக்கு அதை பற்றிலாம் விளக்கியிருக்காங்க. அதுல சஹஸ்ராரத்தில் இருக்கிற அமிர்தம் ரொம்ப முக்கியமானதை சொல்றாங்க. ஒரு மனிதரும் ஒரு வேளையும் உணவு உண்ணும் போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது 5 பகுதிகளாக சக்திகளாக பிரிகிறது அப்படின்லாம் சொல்றாங்க. 2 பகுதி வந்து நம்முடைய உடல் வளர்ச்சிக்காக சாப்பிட்றதுல 2 பகுதி. அதெல்லாம் இயற்கையாக கடவுள் அமைச்சு கொடுத்துருக்கா. நம்ம ஒன்றும் கஷ்டப்படவே வேண்டாம், தானா நடக்கிறது. இறைவனோட அருளால் அது ஒவ்வொரு நாளும் தினந்தோறும்
எவ்வளோ காலம் வாழணுமோ அப்படி நடந்துகிட்டே தான் இருக்கிறது. 2 பகுதிகள் உடல் வளர்ச்சிக்காக, அது எலும்பாக மாறுது, ரத்தம், சதை, மாமிசம், மஜ்ஜை, சப்த தாதுக்கள், 7 விதமான தாதுக்கள் நம்முடைய உடம்புல இருக்கு. அதெல்லாம் இந்த உணவுடைய மாற்றங்கள் மாறி 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 அப்படி உள்ளுக்குள்ள வந்துட்டே இருக்கு. 7 நாள் கழிச்சு ஒரு சக்தி, ஒரு வேளை சாப்பிட்றது 7ஆவது நாள் வரைக்கும் மாற்றம் அடைஞ்சிட்டே உள்ளுக்குள்ள. 7ஆவது நாள் அது முழுமையாக மாற்றம் அடைஞ்சு ஒரு நிலையில் அங்கங்க போய் எல்லாம் செட்டில் ஆகிடும். 7 நாளில் ஒரு வேளை சாப்பிட்றது நம்ம கணக்கே இல்லாமல் சாப்பிட்றோம். நடுநடுவில் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, என்ன கிடைக்கிறதோ நடுநடுவில் போண்டா, பஜ்ஜி, எதோ டீ, காஃபி. நம்முடைய குருதேவ் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். 15ஆவது சாப்டர் பற்றி சொல்லும் போதும் சரி, அதே மாதிரி சாதனா பஞ்சகத்தில் சொல்லும் போதும் சரி, சாதனா பஞ்சகத்தில் இருக்கும். பசி என்ற வியாதிக்கு நீங்கள் மருந்து கொடுங்க. பிரதிதினம் பிக்ஷ உஷதம் புஜ்யதாம் வருது. தினந்தோறும் பிக்ஷை எடுக்கணும். இதெல்லாம் சாதகர்களுக்கு, கிரகஸ்தர்களுக்கு கிடையாது. சாதகர்களா சன்னியாசிகளாக இருக்கணும், அது சாதுக்களாக இருக்கணும், ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலை அடையணும், தீவிர பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு சொல்றது. பசின்ற வியாதிக்கு மருந்து கொடுங்க, தினம் பிக்ஷையாக கிடைப்பதை உண்டு வாழுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்வாத்வர்ணம் வந்து யாச்சியதான். நம்ம விருப்பப்பட்டு இது மாதிரி மசாலா தோசை கொடுங்க, இந்த பூரிக்கு உருளைக்கிழங்கு கொடுத்தாலும் கேட்காம என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடணும் அப்படின்னா அதில் சொல்லியிருப்பார். அந்த குருதேவ் சொல்லுவார், மக்கள் நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்னாக்கா அதை எதையோ கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு சாக்லேட் சாப்பிடுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு சூடாக ஒரு காஃபி குடிக்கிறாங்க. இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போகும்போது கலர் கலராக போகும்னு சொல்கிறார். அப்படி உள்ளுக்குள்ளே போகும்போது அது என்னென்னவோ ஆகுது இல்லை, வராத பாடுபடுத்தி இருக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீரண உறுப்பை. அந்த ஜீரண உறுப்பு ஒரு விஷயத்தை ஜீரணம் பண்ணுறதுக்கே படாத பாடுபட்டு அப்பாடா மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்தது வரைங்க இறங்கலாம். அடுத்தது அடுத்தது அடுத்தது. ஏகாதசி விரதம்ல எப்படி சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக விரதம் இருக்கணும். 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உண்ணார் நோன்பு இருந்தால் அந்த 10 நாளில் சேர்ந்த விஷமெல்லாம் வெளியில போகும். 11ஆவது நாளுக்கு அப்புறம் அந்த ஏகாதசிக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்ற அந்த துவாதசி பாரணிங்கிறது அமிர்தம். நெல்லிக்காயெல்லாம் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நெல்லிக்காய் பச்சடி ஏதோ ஒன்று செய்கிறாங்க, கீரை சாப்பிடணும், எல்லாம் அமிர்தம். உடம்பே தூய்மைப்படுத்தும். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெய்வ சக்தி அதிகரிக்கிறது, நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு மன அமைதி, எல்லா நன்மைகளும் கிடைக்கிறது. ஏதோ ஒரு விரதம் மகாவிஷ்ணுக்காக அல்லது பொதுவாக அதை ரொம்ப உயர்த்தி சொல்றது ஏகாதசி விரதம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சிவபெருமானுக்காக இருக்கிறது. ஒரு பிரதோஷ நேரத்துலையும் அந்த இந்த மாதிரி விரதம் இருக்கலாம். அல்லது 14ஆவது நாள் ஒரு 14ஆவது நாள்லேயும் ஒரு மாச சிவராத்திரின்னு ஒன்று வருது, சிவராத்திரி விரதம் இருக்கலாம். ஏதோ மொத்தத்தில் விரதம் இருக்கிறது 15 நாளைக்கு ஒரு தடவை இருந்தால் ரொம்ப நல்லது. அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அது எதற்காக அப்படின்னா நமக்குள்ள எல்லாத்தையும் தூய்மை செய்து கொள்வதற்காக. நம்ம சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, தினத்தோறும் நம்ம சாப்பிட்ற உணவுல 2 பகுதி உடல் வளர்ச்சிக்கு மொத்தமாக எல்லாம் மூளை மனசு எல்லாம் உணவை கொண்டு தான் மாறுது. அதனால சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். என்னத்தை சாப்பிட்டாலும் அது நைவேத்தியம் பண்ணக்கூடாத உணவாக இருந்தால் நம்ம சாப்பிடக்கூடாது, இது வேற விஷயம். ஆனால் கருத்து என்னன்னா, அந்த 2 பகுதிக்கு அப்புறமா இன்னொரு 2 பகுதி அடுத்த தலைமுறையை உற்பத்தி பண்ணுவதற்காக விந்துவாக மாறுகிறது. அதாவது நமக்கு அடுத்த தலைமுறை வந்துட்டே இருக்கணுமே, அந்த தொடர்ச்சி விட்டு போகக்கூடாது. அதுக்காக நம்முடைய விந்துவாக மாறி இனவரத்துக்காக போகிறது. 2 பகுதி தினத்தோறும் ஒரு வேளை சாப்பிட்றது வேண்டும். அது நம்ம பயன்படுத்தினாலும் அது அப்படி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பகுதி மேலே அமிர்தமாக போய் சேருதுன்றாங்க. நீங்கள் ஒருவேளை பிரம்மச்சரிய விரதம் இருந்து இந்திரிய கட்டுப்பாடோடு இருந்து அந்த விந்துவாக மாறுவதையெல்லாம் தவறாக பயன்படுத்தாமல் இறை நிலையிலேயே இருந்தோம்னா ஊர்துவரேதஸ்ன்றாங்க. ஊர்துவரேதஸ்னா அந்த விந்துனுடைய சக்தி எல்லாம் நேர அமிர்தத்துக்கு போயிடும். அது இன்னும் அமிர்தம் ரொம்ப நல்ல உயர்ந்த அளவுக்கு கிடைக்கும். இது தவறாக பயன்படுத்தினா அது தவறும் கிடையாது. குடும்ப வழக்கப்படி இல்லற தர்மத்தின்படி அப்படி இருந்தால் அது கரெக்டு. அதுக்கு மேலே உயர்ந்த தர்மமாக இறைவனை அடைவது அப்படிங்கிற நோக்கத்தில் போனால் ஊர்வரேதஸாக அந்த சக்தியெல்லாம் மேல் நோக்கி போகும்னு தெரிஞ்சுக்குங்க. 5ல் ஒரு பகுதி ஒரு வேளை உணவுலையும் அதெல்லாம் சாஸ்திராக போகுது, அமிர்தமாக மாறுகிறது. ஆனால் திட நிலையில் இருக்குன்றாங்க. சாலிடாக இருக்கும், லிக்விடாக கிடையாது, திட நிலையில் இருக்கும். அதுவும் நம்முடைய சாதாரணமாக கண்டெடுக்க தெரிய
முடியாத மாதிரி அந்த இடத்துல இருக்கு. அது என்ன ஆகுறதுன்னா, யார் ஒருத்தர் இந்த யோக பயிற்சி செய்யறாங்களோ, ராஜ யோகம்னு சொல்லுவாங்க, அந்த ராஜ யோக பயிற்சி யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு முதல்ல அந்தந்த தேவதைகளை வணங்கி அந்தந்த பகுதியை, இப்போ மூலாதாரம் அப்படின்னா மூலாதாரத்தை மனசால நினைச்சு பார்க்கணும். நான் இப்போ சொன்னது போல கருவாய்க்கும் பெருவாய்க்கும் மேலே ஒரு 9 அங்குலத்தில் முதுகு தண்டுக்கு கீழே அந்த இடத்துல அந்த சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி, அது 4 இதழ் கொண்ட தாமரை போல கவிழ்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி அந்த இடத்துல தேவதையாக மகா கணபதியை நினைச்சு அது மூலாதாரத்தில் அதை தியானம் பண்ணி அவருக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அந்த சக்தியை தூண்டுதல். அப்படி தூண்டும் போது என்ன ஆகுதுன்னா, அது கவிழ்ந்து இருக்கிற தாமரை போல இருக்குது, அப்படி நிமிர்ந்து விரிஞ்சு அதிலே வெளிப்பட்டு போகக்கூடிய அந்த சக்தி, அதுக்கு கீழே ஒரு சக்தி அதை நிமிர்த்தி அதை துடைத்து கொண்டு மேல் நோக்கி போகும். அப்படியே ஒவ்வொன்றா மூலாதாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வளைஞ்சு இந்த பக்கமா வருது, அந்த மூத்திரம் போகிற பாதையில் இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானது அதையும் மலர்த்தி அதுக்கப்புறமா மேல் நோக்கி வருது. அதுல மணிப்பூரகத்தையும் கவிழ்ந்திருக்கிற தாமரை மலர்த்தி அதுல துளைத்து கொண்டு அப்படி மேல் நோக்கி போகிற சக்தி கொஞ்சம் கொஞ்சமா இது நான் சொல்றதெல்லாம் எத்தனையோ வருட கணக்கில் ஆகும் பயிற்சினால கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலையெல்லாம் கடந்து வருவோம். அப்புறம் மணிப்பூரத்துக்கு அப்புறம் அநாகதன்றது ஹிருதய பகுதியில, விஷுத்தி தொண்டை பகுதியில, ஆக்ஞான்றது புருவ மத்தியில. இது வரைக்கும் பயிற்சி பண்ணிட்டே வந்தா ஆக்ஞாவுக்கு அப்புறம் சஹஸ்ரார்த்தம் போகும். இதெல்லாம் சொல்றாங்க யோக சக்தியில. இதுல என்ன ஆகுதுன்னா, அம்பாள் தான் அந்த குண்டலினி சக்தியாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மேல சிவன் தான் அந்த சாஸ்திரார்த்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைன்னு சொல்றாங்க. சிவசக்தி ஐக்கியத்தை தான் இந்த இடத்துல யோகம்னு சொல்றாங்க. யோகம்னால இணைகள், இணைப்புன்னு தான் சமஸ்கிருதத்துல அர்த்தம். அந்த யோகம்ன்றதுக்கே இங்க அர்த்தம் என்னன்னாக்கா, குண்டலினியாக இருக்கக்கூடிய சக்தியை, பார்வதியை அல்லது பராசக்தியை சிவனோடு சேர்ப்பது. சிவன் சஹஸ்ரார்த்தில் இருக்கார், சிவனோடு சேர்ப்பது அப்படிங்கிறத இந்த இடத்துல குண்டலினி யோகம்னு பேரு அல்லது ராஜயோகம்னு பேரு. இது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சக்கரத்தையும் துளைத்து கொண்டு ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறது தான் ஜீவனுடைய உச்ச நிலைன்றாங்க. உச்ச நிலைன்றது அந்த நிலையை தொட்டுட்டாலே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஞானத்தின் முக்கியமான இடம் அது. ஞானக்கண் அப்படின்னு சொல்றாங்க. ஞானக்கண் அதுதான் அந்த ஆக்ஞா சக்கரம். ஜீவனுடைய சக்தி எல்லாம் அந்த இடத்துல அதிகரிக்கிறது, ரொம்ப அதிகரிக்கிறது, சிவனை நோக்கி போகிறதுன்ற மாதிரி. அந்த நிலை போனதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல இந்த சஹஸ்ராரத்துக்கு நம்ம போயிடுறோம். அதனால ஆக்ஞாவில் ஆக்கினேன்னு தமிழ் சொல்லுவாங்க. ஆக்ஞினாலே கட்டளையிடுதல். அந்த கட்டளையிடக்கூடிய சக்தியெல்லாம் நமக்கு வந்துடுது. மற்றவற்றை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வர சக்தியெல்லாம். அதுக்கு மேலே சஹஸ்ராரத்துக்கு போனால் சமாதி நிலையெல்லாம் வரும். சமாதி நிலைன்றது அந்த அமிர்தம் என்ன பண்ணுமா, இந்த குண்டலினி சக்தின்றது ஒரு பாம்பு போல் இருக்கிறதுன்னு சொன்னே, அதை யோகத்தினால இந்த மூச்சு பயிற்சி செய்கிறாங்களே, பிராணாயாமம்னு சொல்லி பூரகம், கும்பகம், ரேஷகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பூரகம்ன்றது மூச்சு இழுக்கிறது, அப்புறம் கும்பகம்ன்றது நிறுத்துறது, ரேஷகம்ன்றது வெளியே விடுறது, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. ரொம்ப அதிகமாக அதில் போகலை. பூரகம், கும்பகம், ரேஷகம்னு சொல்கிறாங்க. வயிற்றில் காற்றை நிரப்பி வைப்பதான் பூரகம், நிறைய நிரப்பி வைக்கிறது. கும்பகம் நிறைச்சி வைக்கிறது, இழுக்கிறது, நிறைச்சி வைக்கிறது, வெளிவரதுக்கெல்லாம் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. 4 எண்ணிக்கை வரைக்கும் இழுக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய யோகத்தில் சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு. அந்த பயிற்சியை பண்ணணும்னு நினைக்கிறோம், அப்படி பண்ணலாம். அப்படி ரொம்ப நேரம் வயிற்றில் அந்த காற்றை நிறுத்த பழகினால் அது உள்ளுக்குள்ள சூடாகும். இயல்பாகவே நம்முடைய அடிவயிற்று பகுதியில் எப்பவுமே சூடாக தான் இருக்கும். எப்பவுமே சூடாக இருக்கும் அந்த இடமெல்லாம். அதில் காற்று வேற கொண்டு போய் அடக்கி நிறுத்தினால் அந்த காற்று சூடாகிட்டே போகும். அது ரொம்ப நேரம் நிறுத்த சூடு அதிகமாகும். அதனால தான் இந்த குண்டலினிங்கிற அந்த பாம்பு போல் இருக்கிறது நெருப்பால் சுடப்பட்டு அந்த காற்று, அது சூடான காற்று அதை சுடும் பொழுது அது விழிப்படைகிறதுன்றாங்க. விழிப்படைந்து அதை மேல் நோக்கி தள்ளுதான் அந்த காற்று. அப்படி மேல் நோக்கி தள்ளும் பொழுது சாதாரணமாக நமக்கு எப்பொழுதுமே இந்த 2 பாதையில் மட்டும்தான் மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது. இடங்களா பிங்களால சுஷும்னாவுக்குள்ள போகாது. நடுநாடின்னு அந்த பேரு. நடுநாடின்றதுக்குள்ள மூச்சு காற்று போகவே போகாது. மூச்சு அந்த நடுநாடின்றது சூன்ய நாடி, அந்த சூன்யம் நியூட்ரலா இருக்கிறதுன்ற மாதிரி. அந்த இடது பக்கம் அல்லது வலது பக்கம் தான் மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதுதான் மாறிக்கும். கொஞ்ச நேரம் இடது பக்கம் போயிட்டே இருக்கும், கொஞ்ச நேரம் வலது பக்கம் போயிட்டே இருக்கும். நல்ல
நல்லா கவனிக்கிறவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க சில டைமில் அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி பண்ணுவாங்க. வலது பக்கமே போகிற மாதிரி பண்ணலாம், இடது பக்கமே போகிற மாதிரி பண்ணலாம். அது காற்றை கையாளுபவர்களுடைய அந்த ஆற்றலை பொறுத்து. பொதுவாக இந்த இடங்களால் மட்டும்தானே போகுது. இந்த குண்டலினி சக்தியை எழுப்பும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா சுஷும்னாக்குள்ள நுழைகிறாங்க. அந்த சுஷும்னா நாடிங்கிற அந்த நடுநாடி சூன்ய நாடி அதற்குள்ள நுழைஞ்சதுனாக்கா அதுதான் ஒவ்வொரு ஆதார சக்கரத்தையும் துளைத்து கொண்டு போகுது. மூலாதாரம் சுவாதிஷ்டானம்லாம் சொன்னதெல்லாம் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு தடவை முயற்சி பண்ணி மூலாதாரத்தில் அதை செயல்படுத்தி அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ண பிற்பாடு திரும்பவும் கொண்டு வந்துடுவாங்க. ஒரே நாளில் எல்லாம் நடந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுறது தான் இது. அவசரப்பட்டலாம் பண்ணால் பைத்தியம் பிடிச்சிடும், உயிர் போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதை உயிர்ப்பிக்கிறது அல்லது அதை கொஞ்சம் மேல் நோக்கி உயர்த்தி அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு பல கால பயிற்சி. அதிலேயே அடுத்தடுத்த பயிற்சிகள் செஞ்சுட்டே வரும்போது ஒன்றொன்னா தூண்டிட்டு வந்துட்டு இந்த குண்டலினி சக்தி ஆக்ஞா சக்கரத்துக்கு தூண்டணும். அதை தூண்டிய பிற்பாடு சஹஸ்ராரத்தை நோக்கி செல்லும். அப்படி அதோட சேர்றது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் அந்த மூச்சு பயிற்சியோட சேர்ந்தது. உணவு கட்டுப்பாடு இருக்கிறது, நியமம் ஆசனம்லாம் சொன்ன பாருங்க, நல்ல ஒழுக்க முறைகள் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு அளவோடு இருக்கிறது. உலக வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஒரு லிமிட்டாக இருக்கிறது, எல்லாத்துலேயும் கட்டுப்பாடோடு இருக்கிறது, தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே இருக்கிறது. அதில் தெய்வ அருளையும் சேர்த்து நான் இப்போ சொன்னதுக்குள்ள அதற்கான தேவதைகள் அதற்கான மந்திரங்கள் அதெல்லாம் சொல்லி செஞ்சுட்டே வந்தால் சஹஸ்ராரம் தூண்டப்பட்டால் அந்த இந்த வெப்பத்தினால போன அந்த குண்டலினி சக்தி சூடா அப்படி போச்சு இல்லைங்களா, அது போய் அந்த வெப்பத்தினால அந்த அமிர்தத்தை இழக்குமா எல்லாம் நிறைய சொல்றாங்க. அந்த அமிர்தம் வந்து இழக்கும் பொழுது உடம்பு முழுக்க அந்த அமிர்தம் பரவும்னு சொல்றாங்க. உடல் முழுவதும் நாடி நரம்புகள் எல்லாத்தையும் அமிர்தம் பரவும். அது குறைஞ்சபட்சம் 2 நாள் அப்படியே சமாதி நிலையில் இருப்பாங்க. அந்த நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா, அதாவது 2 நாளைக்கு உடலை மறந்து உலகை மறந்து உள்ளுக்குள்ள மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். உயிர் போகாது, ஆனா ஏதோ பெரிய மாற்றம் உள்ளுக்குள்ள நடந்துட்டே இருக்கும். அந்த சஹஸ்ராரத்தில் இருக்கக்கூடிய அமிர்தம் உடல் முழுவதும் சென்று பரவும். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அவங்களோட சக்தி அபரிமிதமா ஆகுது, தூய உடல் கிடைக்குதுன்றாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, பிரணவ தேகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒளி தேகம்னு ஒன்று இருக்குது, பிரணவ தேகம்னு ஒன்று இருக்குது. தேகமே அப்படி மாற்றமெல்லாம் அடையாது. சுத்த தேகம் அப்புறம் பிரணவ தேகம் அப்படின்னா சொல்கிறாங்க. யோகத்தில் அதெல்லாம் இருக்குது, அந்த பயிற்சி முறைகளெல்லாம். அப்படி செய்யும் பொழுது அந்த குண்டலினி சக்தியினுடைய இதனால அமிர்தம் உடல் முழுவதும் பரவலாம். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா ரத்தம் எல்லாம் நம்முடைய ரத்தம் ரொம்ப 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 அப்படியே ஒரு மாதிரி மென்மையாகி ஒரு பவுடர் மாதிரி ஆகிடும். உடலில் இருக்கு ரத்தம், எலும்பு, அப்புறம் அந்த தசைகள் எல்லாம் உடம்பு ரொம்ப லேசாக எடுக்கிறாங்க. காற்றில் மிதக்கிற மாதிரி இருக்கும். காற்றில் அதனால தான் அந்த தியானங்கள்லாம் பயிற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது வரும்போது அப்படியே உடம்பே மேலே அப்படியே மிதக்குது பாருங்க. காற்றில் மிதக்கிற மாதிரி உடம்பே லேசாகிடும். ரொம்ப சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும். அது முழுக்க சக்தியாக மாதிரி சாப்பிடாமே கூட இருப்பாங்க நிறைய பேர். அந்த நிலையெல்லாம் கைகூடி வரும். மொத்தத்தில் அவங்களோட உடலுக்குள்ள பெரிய மாற்றம் ஏற்பட்டு நீண்ட காலம் வாழ்கின்ற அந்த நிலை கிடைக்கின்றாங்க. அவங்களுடைய எல்லா அணுக்களுமே மாற்றம் அடையும். உடல் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸ் எல்லா அணுக்களும் மாற்றம் அடையும். அதெல்லாம் மாற்றம் அடைஞ்சு அமிர்த தேகம் அமிர்த நிலை கிடைச்சிடும். அதனால அந்த உடல் அவ்வளோ சுலபத்தில் அழியாது. அதனால தான் அப்படிப்பட்ட பெரிய மகான்கள் ஞானிகள் எல்லாம் நமக்கு யார் யாருன்னு தெரியாதுங்கிறதுனால சமாதி வைக்கிறதுக்கு ஒரு வழக்கம் இல்லை. அந்த ஜீவ சமாதி அந்த உடலுக்குள்ளே இருந்து அவங்க தன்னைத்தானே பிரித்து வெளியிலலாம் போவாங்க, திரும்ப அந்த உடலுக்குள்ள வருவாங்க, கூடு விட்டு கூடுவா இதெல்லாம் சொல்லணும். அப்படிலாம் நீண்ட காலம் வாழ்வாங்க. இந்த பஞ்சமகாபூதங்களிலிருந்து இந்த உடல் தோன்றியது. இந்த பஞ்சமகாபூதங்களுடைய தொடர்பு தான் இந்த உடம்பே. இதுல 5 பூதங்களா திரும்ப பிரிச்சுடுவாங்களாம். பிரிச்சா அந்த உடம்பு மறைஞ்சிடும். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க டக்குன்னு மறைஞ்சிடுவாங்க. அது நமக்குள்ள இருக்கிற அந்தந்த சக்தி, உடல்ல இருக்கக்கூடிய பூமியோட சக்தியை பூமியோட சேர்த்துருவாங்க, காற்றோட சக்தியை காற்றோட சேர்த்துருவாங்க. அப்படி எல்லாத்தையும் சேர்க்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கு. அப்படி சேர்த்துட்டாங்கன்னாக்கா உடம்பு மறைஞ்சிடும். திரும்பவும் ஒன்று செய்வாங்க. அதுதான் நமக்கெல்லாம் வராது. இறப்புன்றது நமக்கு அதெல்லாம் பிரிஞ்சு போகிறது தானே, திரும்ப ஒன்று சேராது. அதனால இந்த உடம்பு
எரிக்கிறோம் இல்லை மண்ணில் போட்டு புதைக்கிறதோ ஒன்று பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு எப்படின்னா அந்த உடல் அப்படியே மறைஞ்சு போயிடும். மறையிறதுன்னா கண்ணுக்கே தெரியாமல் மறைஞ்சிடும். மறைஞ்சிட்டு திரும்ப அவங்களால ஒன்று சேர்க்க முடியும், அதே வடிவத்தில் வர முடியும். எத்தனையோ பெரிய மகான்கள் ஜீவ சமாதியில் வந்து நிறைய பேரோட பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க. தொட்டு பார்த்தா அந்த உடம்பு இருக்கும். நிறைய மகான்கள் சரித்திரத்தில் அது இருக்கு. ராகவேந்திரரை மகாத்மா, அந்த பெரிய உயர்ந்த ஞானி வைதத்தில் அந்த ராகவேந்திரரை பார்த்தவங்க இருக்கிறாங்க, சாய்பாபாவை பார்த்தவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய சதாசிவ பிரம்மேந்திரரை பார்த்தவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ பேர், சொல்றதுல 1-2 பேர் தான் சொல்றோம். நிறைய பேர் சமாதி ஆன பிற்பாடு வெளிப்பட்டு வந்து உடலோடு நம்மளோட பேசுவாங்க, இருப்பாங்க, அப்புறம் மறைவாங்க. அதெல்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் போல எவ்வளோ வாழ்க்கை கொடுத்துருக்காரோ இறைவன், அது மூச்சு காட்டுற அளவில் தான் கொடுத்துருப்பார். ஒரு நாளைக்கு 21,600. ஏன்னா நமக்கு நாள் கணக்குன்றது வேற, மணிக்கணக்கு, அதெல்லாம் நாட்டுக்கு நாடு வேறு மாடு பாருங்க. நமக்கு பகல்னா அவங்களுக்கு ராத்திரி நிறைய மாடு உலகம் கொடுக்க. இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு நாமளே வச்சுக்கிற கால கணக்கு தானே. பகவான் அப்படி வைக்கல, மூச்சு காட்டு கணக்கில் வச்சுட்டார். அதனால அது என்ன ஆகும்னாக்கா, அவங்க உடலை பிரிச்சுட்டாங்கன்னா அந்த மூச்சு காற்றை இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போ அது முழுக்க எத்தனை வருஷங்கள் அந்த உடம்பை விட்டு தனியாக இருக்கிறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கணக்கிலே வராது, வாழ கணக்கிலே வராது. திரும்ப எப்போ உடம்பை இணைக்கிறாங்களோ அப்போ மூச்சு விடுறாங்கல்ல, அதுதான் கணக்கில் வரும். ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு கூட விட மாட்டாங்க. அவங்க உள்ள இழுக்கிறதுக்கு எத்தனையோ நாட்கள் இழுப்பாங்க, மெதுவா விடுறதுக்கு எத்தனையோ நாட்கள், நிறுத்துறது எத்தனையோ நாட்கள், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்களெல்லாம் நம்ம சிரஞ்சீவின்னு சொல்றோம். நீண்ட காலம் வாழ்பவர்கள். பக்தினாலே அந்த நிலையை அடைய முடியும், யோகத்தினால அந்த நிலையை அடைய முடியும், ஞானத்தினால அந்த நிலையை அடைய முடியும், எல்லாத்தினாலே அடைய முடியும். இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமியோடு ஒன்று கலந்தார்கள்னு சொல்லுவாங்க. சுவாமி கிட்ட போவாங்க, அப்படியே மறைஞ்சிடுவாங்க. ஆண்டாள் அப்படிதான் சொல்லப்படுகிறாள். ஸ்ரீரங்கத்தில் உள்ள போய் அப்படியே டக்குன்னு மறைஞ்சிட்டாங்க. மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் நடராஜர் கிட்ட போய் அப்படியே மறைஞ்சிட்டார். மீராபாய் அப்படியே கிருஷ்ணா கிட்ட போனாங்க, அப்படியே மறைஞ்சு உடம்போட போறாங்க, டக்குன்னு அப்படியே மறைஞ்சிடுவாங்க. அதனால நடந்திருக்குல்ல. இதுல வெளிப்பட்டு வந்தவங்க இருக்காங்க, இறைவனோட கலந்தவங்கள சில பேர், நான் சொன்னவங்களாம் கிடையாது, சில பேர் விதிக்கிறத வெளிப்பட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்தவங்க இருக்காங்க, வந்து செய்ய வேண்டிய காரியங்களை தான் செய்வாங்க. ரைட். இப்போ விஷயத்துக்கு போகிறோம், யோகத்துக்குள்ள போனால் அது ஒரு கடல். இப்போ பக்தின்ற கடல் ஒன்று கொஞ்சமாக பார்த்தோம், அதில் ஒரு 2 அலையை பார்த்தோம். அதுதான் முதல்ல. பக்தின்றது ஒரு அலைன்னா கடல் அலை. இது போல இந்த இடத்துல யோகத்துக்கு ஒரு கடல், அதுலேயும் கொஞ்சம் தான் பார்த்துக்கோம். நான் சொன்னதெல்லாம் அதனுடைய ஒரு சின்ன அலை தான், அது ஒரு சமுத்திரம். யோகத்துக்கு ஒரு சமுத்திரம், நிறைய அதில் விஷயங்கள். நான் இப்போ சொன்னதில் இந்த பாடல்கள் வித்தியாசமாக வரப்போகுது. இந்த அங்குஷன்றது விநாயகர் பெருமான் கையில் பாசம் அங்குஷம் வச்சிருக்காருன்னு பார்த்தோம் பாருங்க. அதில் அங்குஷன்றது ஒரு கருத்து எப்படின்னாக்கா, அந்த நீளமான அந்த குச்சி ஒன்று இருக்கும். அதில் ஒரு மேலேருந்து ஒரு 3-4 அங்குலத்துக்கு அப்புறம், இன்ச்சுக்கு அப்புறமா ஒரு வளைவாக ஒரு ஆணி போல அல்லது வளைவாக ஒரு கம்பி போல வச்சிருப்பாங்க, யானையை கட்டுப்படுத்துறதுக்காக. யானைக்கு மதம் பிடிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள அந்த நீரானது, கெட்ட நீர் சுரந்து அது வெளியில போயிடணும். அது போகாமல் இந்த நெற்றி பகுதியில சில குறிப்பிட்ட இடங்கள்ல அந்த தண்ணீர், கெட்ட நீர் வந்து உள்ளுக்குள்ளே நின்றுன்னா அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அந்த நேரத்தில் அதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த அங்குஷத்தினால குத்துவாங்க. குத்துனா அந்த நீர் வெளிப்பட்டு வந்துடும். அப்புறம் யானை அமைதியாகிடும். அது அந்த பாதர்களுக்கு தெரியும் சரியானபடி. மதம் பிடிச்ச யானையை அப்படிதான் கட்டுப்படுத்துவாங்க. அந்த நீர் வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அந்த யானை அமைதியாகிடும். அப்படிங்கிறதுலாம் எடுத்துக்காருங்க. அதுக்கு அங்குஷம்னு பேரு. அது குச்சி போல இருந்து அது லேசான ஒரு வளைவு இருக்குதுல்ல, நம்முடைய 6 ஆதார சக்கரங்கள் அந்த அங்குஷத்தை தலைகீழாக கவிழ்த்து வச்சது போல. அதாவது அந்த கீழே இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி அந்த சுவாதிஷ்டானம் இருக்கிறது, அந்த மலஜலம், அந்த மூத்திரம் போகிற இடம்ன்றது சுவாதிஷ்டானம் கொஞ்சம் வளைந்த அந்த பக்கத்தில், மற்றதெல்லாம் நேர் கோட்டில் இருக்கிறது. அது அங்குஷம் போல இருக்கிறதா. அந்த முதுகு தண்டுக்கே வீணா தண்டம், மேரு தண்டம்னு பேர்ல நம்முடைய முதுகு தண்டுக்கு மேரு தண்டம் அப்படி. அதுக்கு தான் அந்த கையில் அந்த குச்சி வச்சுட்டு அந்த தபஸ் பண்ணுறாங்க இல்லையா, இடது கை எப்படி மேலேயே வச்சுருப்பாங்க, இல்லை வலது கை எப்படி மேலே வச்சு பண்ணுவாங்க. அந்த தண்டம் வச்சுருக்காங்களே, அதெல்லாம் எதுக்குனாக்கா அந்த குறிப்பிட்ட சக்திகள் எல்லாம் மேலே கொண்டு வரதுக்கான ஒரு விதமான யோக முறை. அப்படி பண்ணால் அது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது. அதனால எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கிறது. முதியவர்களே அந்த தண்டம் கையில் வச்சு இப்படி பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இப்போ இதை அங்குஷம் போல இருக்கிறதா, அதை எவ்வளோ அழகாக அவையா சொல்கிறாங்க. ஆராதாரத்து அங்குஷ நிலையும், அதை
அதனுடைய பாயிண்ட்ஸ் அது கவிழ்த்து வச்ச அங்குஷம் போல இருக்கிறது. ஆராதார அங்குஷ நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே. பேரா நிறுத்தினா நிலை பெறாமல் அப்படியே அந்தந்த நிலையில் நிற்கிறது. இப்போ அது என்னென்ன தெரியாம நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு ஒரு சாதாரண மனித வாழ்க்கையில அதை பயிற்சி செய்யும் போது அந்தந்த நிலைகள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அதெல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அந்தந்த நிலைகள்ல கொஞ்ச காலம் தியானித்து அதில் நிலையா நிற்பாங்க. பேரா நிறுத்தினா அதில் நிலையா நின்று நின்று அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அப்படி போய் சஹஸ்ராரத்தை போடுறாங்க இல்லையா, அதுக்காக இந்த நிலையை சொல்றாங்க பேரா நிறுத்தி. அப்படின்னா அந்தந்த நிலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தியான பயிற்சி பண்ணும்போது ரெண்டு முக்கியமான கண்டிஷன்ல ஒன்று என்னன்னா, பேசுறத குறைக்கணும். பேச்சு உரை அறுத்து. பேச்சு உரைக்கள் என்னது? நம்ம பேசுறத நம்மளே விளக்கி சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அதான் உரை. சும்மா பேசுனா ஆமா இல்லைன்னு சொன்ன பேச்சு. ஏன் ஆமான்னு சொன்னேன், ஏன் இல்லைன்னு சொன்னேன், அதுக்கெல்லாம் விளக்க உரை பார்த்தீங்கன்னா அதான் உரை. ரொம்ப நேரம் பேசினா உரை, கொஞ்ச நேரம் பேசினா பேச்சு. சும்மா பேச்சுரை அப்படின்னு சொல்றாரு. பேச்சுரை அறுத்து என்ன அர்த்தம்னா, நிஜமா நம்மளால சிலதெல்லாம் ஆரம்பிச்சா நிறுத்த வராது. ஆரம்பிக்க மாட்டோம், ஆரம்பிச்சா நிறுத்த வராது. அதனால அதை கட் பண்ணி தான் விடணுமா, அறுத்து தான் விடணும். அது நமக்கு அப்படிதான் இருக்கு. இந்தியர்களை பத்தி அப்படிதானே சொல்றாங்க. சில பேருக்கு வேலை செய்யாம இருக்க முடியாது, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு நமக்கு பேசாம இருக்க முடியாதுன்னு ஒரு குதிரையை குத்தி வச்சுட்டாங்க. இந்தியர்கள்னா பேசாம இருக்க முடியாது. நம்மளாவது எல்லாரையும் பேசுவோம், பழகும். ஃப்ரெண்ட்லினஸ், எல்லாரையும் நம்ம ஃப்ரெண்டாக தான் பார்ப்போம். எதிரியை கூட நமக்கு ரொம்ப கெடுதல் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டாக தான் பார்ப்போம். அதான் ஆச்சரியம். அப்படிதான் இருக்கும். யார் வந்தாலும் அவங்களோட பழகிறது அதெல்லாம் நமக்கு இயல்பாக இருக்குது. இறைவன் நம்மளை காப்பாற்றுறோம், அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால இந்த பேச்சுரை அறுக்க வேண்டும். இந்த தியானத்தில் முன்னேறி போகணும்னா பெரிய தடை பேசுறது. அதனால தான் மௌனம் சர்வார்த்த சாதகம்ன்றாங்க. மௌனம் எல்லாவற்றையும் சாதித்து கொடுக்கும். எதை நினைச்சீங்கனாலும் அதில் வெற்றி அடையணும்னா மௌனம் பழக வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்காக அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை மௌன விரதம் இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலை பேசிதான் ஆகணும், அப்படிதான் ஏதாவது செய்யணும் அப்படின்னால சும்மா இருக்க முடியாதுன்னா நிறைய பாடல்களாக பாராயணம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, ஸ்லோகம் சொல்லுங்க. அதெல்லாம் வாயில வந்துட்டே இருக்கலாமா. இறைவனுடைய நாமங்கள், இறைவனை பற்றிய கதைகள், இறைவனை பற்றிய அந்த லீலைகள் அல்லது இறைவனுடைய அந்த பாராயணம் அதெல்லாம் பண்ணலாம். எவ்வளவு வேணா பண்ணலாம், பேச்சுல கணக்கு வராது. சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மௌனத்துக்கு போயிட்டார். ஆனா அவர்கிட்ட நிறைய பாடல் இயற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, நிறைய சக்திகள் அவர்கிட்ட இருக்கிறது. அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்களா, அதே சமகாலத்துல இருந்த 2 பெரிய மகா ஞானிகள் பகவன் நாமம் போதேந்திராள், ஸ்ரீதர ஐயாவாழ்னு. இந்த பகவன் நாமம் போதேந்திராள் இந்த கோவிந்தபுரம் இப்போ சொல்றோமே கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அந்த இடத்துல ஒரு சமாதி இருக்கிறது. ஸ்ரீதர ஐயாவாளும் அதே அந்த பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்தார். அவங்க 2 பேரும் அங்கிருந்து அருகில் இருக்காங்க. இவர் இங்க கரூர்ல இருக்கார் இல்லையா, அவர் கரூர்னு சொல்ல முடியாது, புதுக்கோட்டையினுடைய பகுதிகள் எல்லாம் காடுகள், அந்த காட்டு பகுதியிலேயே சுற்றி திரிந்து கொண்டிருப்பார் அந்த சதாசிவ பிரம்மேந்திரன். அவங்க 2 பேரும் இவரும் அப்பப்ப எங்கேயாவது சந்திச்சுக்கிறாங்க. அது இப்படியே சூட்சமமா. அப்போ கேட்குறாங்க, உங்களுடைய அந்த பாடல்கள், உங்களுடைய அந்த இனிமையான இசை நயம், உங்களுடைய அந்த குரல், அதெல்லாம் நாங்கள் கேட்கணும். உங்கள்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்கு, நீங்கள் பேசாமல் இருக்கீங்களே. இப்போ மௌனத்தில் இருக்கிறனால அப்போ அவங்களே சொல்கிறாங்களாம். அதாவது பகவன் நாம போதேந்திராலும் சதாசிவ பிரம்மேந்திரனுக்கு சொல்கிறார், ஸ்ரீதர ஐயாவாலும் சொல்கிறார், இறைவனுடைய நாமத்தை பேசுவது மௌனத்தை கலைப்பது ஆகாது. நீங்கள் பாடணும், உங்களோட கவிதையெல்லாம் உலகத்துக்கு கிடைக்கணும், உங்களுடைய அந்த பக்தி, உங்களோட ஞானம் எல்லாம் உலகத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பாடினார்னு சொன்னது இதுதான். சர்வம் பிரம்மமயம் ரே சர்வம் பிரம்மமயம். பெரிய தத்துவத்தை பாடுற எல்லாம் பிரம்மமா இருக்கிறது. என்னத்தை பேசுறது, என்னத்தை பாடுறது, என்னத்தை எழுதுறது, எல்லாம் பிரம்மத்தை தவிர ஒன்று. அப்புறம் நிறைய நல்ல நல்ல பாடல்களெல்லாம் அற்புதமா பாடியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன், மௌனம்ன்றத இந்த இறைவனை பற்றி பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்தினா அந்த பேச்செல்லாம் கூட மௌனத்தோடு தான் சேர்ந்தது. தேவையில்லாத பேச்சுக்கள் தான் விடணும். அதனால இங்க என்ன சொல்றாங்க, பேச்சுரை அறுத்தால் நிறைய நன்மைகள் ஏற்படும். தபஸ்ல ஒரு தபஸ்ன்றார் கிருஷ்ண பரமாத்மா. ஸ்ரத்தாத்திரை விபாக யோகத்துல 17வது அத்தியாயத்துல வாய் மூடி இருக்கிறத அது வாக்குனால பண்ற தபஸ்ன்னு இருக்கு இல்லையா,
அதுல மௌனம்னு வார்த்தையை சொல்லாம மனசுனால பண்ற தபசு மௌனம்னு சொல்றாரு. மனசு அமைதியா, எண்ணங்கள் அமைதியா இருக்கிறதுனால பேசாம இருக்கிறோம்னா அதுதான் உண்மையான மௌனம், தான் மனசுக்கான தபசு. அதனால அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்களை எழுத்தறிவித்து, இடகலா பிங்களா அப்படின்னு சொன்னீங்களா, அதெல்லாம் இடகலா பிங்களா தான் இடைப்பிங்களை. அதுக்கு எழுத்துன்றது என்னன்னாக்கா ஓங்காரத்தை இப்படி பிரிக்கிறாங்க. அந்த அதற்கான எழுத்துக்களாக சொல்றாங்க. அதுக்கு மூலமான வேற மந்திரங்களை எழுத்துக்களாக எடுத்துப்பாங்க. அதற்கான எழுத்து இருக்கு, அந்த எழுத்தை கொண்டு அதை தூண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி தராங்க. இடைப்பிங்களை எழுத்தறிவித்து கடையில் சூழ்முனை கபாலமும் காட்டி, கடையினாக்கா சுஷும்னா நாடி மேல வரைக்கும் போகுது, சாஸ்திரார வரைக்கும் போகுது சுஷும்னா நாடி. அந்த சுஷும்னா நாடி அந்த கீழே இருக்கிறது பாருங்க, மூலாதாரம், அதுக்கு கீழே போகுதான் பாதம் வரைக்கும். அது ஒண்ணுதான் எல்லா இடமும் வியாபித்து மேலிருந்து கீழே இருந்து எல்லா இடமும் போகுது. அதுதான் அதனுடைய தன்மை அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல கடையில் சூழ்முனை சுஷும்னா நாடி, கடையில் சூழ்முனை கபாலம் காட்டி, கபாலம் இந்த மண்டை ஓட்டுடைய மேல் பகுதி அது வரைக்கும் போகிற. இதெல்லாத்தையும் யோகத்துல உணர்த்துறார் விநாயகர் ஔவையாருக்கு. அதனால்தான் அவங்க நீண்ட காலம் வாழறாங்க இந்த யோகத்தினால. கடையில் சூழ்முனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முக்கிய துணி. 3 மண்டலம் என்ன? நான் இப்ப சொன்ன சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம் அப்படிலாம் சொன்னேன் இல்லைங்களா? அந்த அக்னி மண்டலம் வயிற்று பகுதி, சூரிய மண்டலம் மார்பு பகுதி, சந்திர மண்டலம் இந்த முகப்பகுதி, இதெல்லாம் மண்டலங்கள். 3 மண்டலத்தின் முக்கிய தூணி அப்படிங்கிறது என்னன்னாக்கா அந்த முதுகு தண்டிலேருந்து அந்த அந்த பகுதி மேல் நோக்கி போகுது இல்லையா, அதனுடைய அமைப்பு தூண்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த வீணாதண்டம் அப்படின்னா சொன்ன பாருங்க, அதுதான் 3 மண்டலத்தின் முக்கிய தூணி. 4 பாம்பின் நாவில் உணர்த்தி, அந்த 4 பாம்புன்றது குண்டலினி சக்தி. 4 அப்படின்னாக்கா தொங்கிக் கொண்டு இருந்தது. முதல்ல சொன்ன பாருங்க, தும்பிக்கை கீழே தொங்கி இருக்கிறதுனால 4 வாய், தொங்குகின்ற வாய். அந்த கீழ் நோக்கி தொங்கிட்டு இருக்கிறத 4 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது திரும்ப மேல் நோக்கி எழுதுகிறது. குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கிறோம். 4 பாம்பின் நாவில் உணர்த்தி அப்படின்னா அதற்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொன்னா அந்த குண்டலினி சக்தினால அதனுடைய அந்த சக்தியை உயிர்ப்பித்து, அது தூங்குவது போல இருக்கிறது அதை உயிர்ப்பித்து அது உள்நோக்கி போகிறது. சுஷும்னா நாடி வழியா மேல் வரைக்கும் போகிறத இப்ப சொன்னது இதுல சரியா. 3 மண்டலத்தின் முக்கிய தோணி 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசவை. அசவைன்றது அஜபா ஜபம், அதற்கு ஒரு ஜபம் இருக்கிறது, அதை சொல்றாங்க. குண்டலி அதனில் கூடிய அசவை விட்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து. இதெல்லாம் மந்திரங்கள் முறையாக புதுக்கிட்டு கற்க வேண்டியது. விட்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து 3 கனலை, அந்த மூலாதாரத்திலிருந்து ஒரு அக்னி, அந்த அக்னி வர்றது இல்லைங்களா, அதற்கு ஒரு அடையாளம் வேற கொடுத்துருக்குறாங்க. முக்கோணம் மாறி இருக்கிறது தான் மூலாதாரத்தினுடைய அந்த யந்திர ரூபம். ஒன்றுக்கு ஒரு விதமான வடிவங்கள். மந்திரம் அதற்கான யந்திர ரூபம், அது போட்டு வடிவம், அதுல எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்க இருக்குன்னு வேற சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதான் அது சமுத்திரம், ஒரு கடல். அதனால இந்த மூலாதாரத்து 3 கடலை காலால் எழுப்பும். கால்னா இந்த இடத்துல காற்று, காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன்னா பிராணாயாம பயிற்சினால மூச்சை இழுத்து நிறுத்தி வெளியே விடுற பயிற்சினால அதை எழுப்புறாங்க. எது? அந்த கடலை நெருப்பை தூண்டுறாங்க உள்ளுக்குள்ள. இந்த நெருப்பு வெளியில இருக்கிற நெருப்பு கிடையாது. வெளியில இருக்கிற நெருப்பு வேற மாதிரி இருக்கு இல்லைங்களா, விறகுனால எரிச்சாலோ கேஸ்ல எரிச்சாலோ ஒரு நெருப்பு வருது, அந்த நெருப்பு வேற. இது யோக அக்னி, யோக கடல், யோக தீ. சிதக்னி குண்ட சம்பூதாய நமஹ சொல்லல, அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிதக்னி குண்டம். அது அங்கேருந்து அந்த அவதாரம் பெற வைத்து அந்த தேவியை அவதரிக்க வைத்து அந்த தேவியை கொண்டு போய் சிவனோடு சேர்க்கணும். நேற்று மீனாட்சி திருக்கல்யாணத்தை பற்றிலாம் பார்த்தேன் பாருங்க 2 நாளா. அதில் பார்க்கும்போது அந்த மீனாட்சியை திருமணம் செய்து கொடுத்தது சுந்தரேஸ்வரராக சிவபெருமானே வர்றார், திருமணம் செய்கிறார். அந்த மாதிரி ஒரு மங்களமான நிகழ்ச்சி. ஜீவ பிரம்ம ஐக்கியம், இந்த ஜீவன் சிவனோடு சேர்றது, இறைவனோட சேர்றது, இந்த யோகத்துல எப்படி சேர்றது? மூலாதாரத்து 3 கடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படி கொண்டு போய் சேர்க்கிறதால இந்த நிலை. அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும். அமுத நிலை என்னது? அமுத நிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல மேல இருக்கிற சஹஸ்ராத்தில் இருக்கக்கூடிய அமிர்தத்தின் தன்மை. அது திடமாக இருக்கிறது, அப்புறம் அந்த திரவமாக இழக வைக்கிறது, இதெல்லாம் யோகத்தில் சொல்லி கொடுத்து பயிற்சி பண்ண வைக்கிறாங்க.
ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயின் குணத்தையும் கூறுகின்ற ரெண்டும் இடங்களா பிங்களா நாடின்னு சக்திகளை சொல்றாங்க. அது வந்து சூரிய நாடி ஒன்று, சந்திரன் நாடி ஒன்று. இந்த இடங்களா பிங்களா அப்படிங்கிறத சூரிய நாடி சந்திர நாடி அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால இங்க சொல்றாங்க ஆதித்தன் இயக்கம் அப்படின்னு சூரியனுடைய அந்த நாடியுடைய இயக்கம். குமுத சகாயன்றது சந்திரன். குமுதம்ன்றது ஒரு வகையான மலர். குமுதம்ன்றது நமக்கு வார இதழெல்லாம் நினைச்சிடாதீங்க, அந்த பேர் அதுக்கு வச்சுட்டாங்க. குமுதம்ன்றது இரவில் பூக்கக்கூடிய ஒரு மலர். பகல்ல சூரியனை கண்டால் தாமரை மலர்கிறதுனா அரவிந்தன் அதுக்கு பேர். ரவினால அது மலர்கிறது, சூரியனால் மலர்றதுனால அந்த மலருக்கு அரவிந்த அப்படின்னு பேர் வருது இல்லைங்களா, தாமரை மலர். அந்த மாதிரி இந்த குமுத சகாயம், குமுதம்ன்ற அந்த மலர் வந்து சந்திரன் பார்த்தாதான் மலரும். அதனால இங்க அவர் அந்த சகாயம்னு சொல்றாங்க, அதுக்கு உதவி செய்வோம். குமுத சகாயம் குணத்தை கூறினா இடங்களா நாடி பிங்களா நாடி அதெல்லாம் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. அதுல ரெண்டுத்தினாலையும் அதுல நடுவில் இருக்கிற சுஷுப்னா நாடி சொல்லிட்டாங்க. அதுல இருந்து அந்த யோகத்தினால போய் அமிர்த நிலை அடையிறதெல்லாம் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் இன்னும் நிறைய தத்துவங்கள்லாம் இருக்கு, அது உள்ள அதிகமாக சொல்ல முடியல. அதனால அடுத்து கடந்து தான் போகணும், என்ன கிளாஸ் முடிக்க முடியாது நமக்கு. அதனால அதை எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இந்த சூரியன் சந்திரன் பூமி அப்படி 3 இருக்கு இல்லைங்களா. இந்த பூமின்ற தத்துவத்துல ஜீவனை வச்சுக்கோங்க. சூரியன் சந்திரன் ஜீவன்ல சூரியன்றது பரமாத்மா இறைவன் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் ஜீவாத்மா இருக்கிறது இல்லையா, இந்த ஜீவாத்மான்றது சந்திரன். இந்த பூமின்றத அந்த இடத்துல சொல்லும்போது என்னன்னா மறைப்பு சக்தி, நம்ம ஏதோ ஒரு இறைவனோட சேரதான் மறைக்கிறது. அந்த சூரியனுடைய ஒளி முழுமையாக சந்திரன்ல படுது, அந்த மறைப்பு பூமி நடுவில் இல்லை, அது எங்கேயோ வெளி நகர்ந்து போயிடுச்சு. நேரடியாக சூரிய ஒளி நேரடியாக சந்திரன்ல படும்போது தான் முழு பௌர்ணமி, முழு நிலவு. அதாவது இறைவனுடைய முழுமையான அருளை பெற்று இந்த ஜீவன் வந்து தன்னை இறைவனாக உணர்கின்ற நிலை இருக்கு இல்லையா, அது சந்திரன் போல, அது பௌர்ணமி நிலவு போல. இதுக்கு நடுவில் அந்த பூமி குறுக்க குறுக்க வந்து ஒரு நாளா இந்த தேய்திரை அப்படின்ற தேய்ச்சிக்கிட்டே போய் அமாவாசை வருது. அதில் முழுமையாக இறைவனுக்கு நமக்கு தொடர்பை விட்டு போயிடுது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகுது. இப்படி மாறி மாறி இருக்கிறது இல்லையா. இதெல்லாம் மனதினுடைய அந்த சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் இதெல்லாத்தையும் பற்றி சொல்லி இதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் நமக்கு மனதை பாதிக்கிறது. இதெல்லாம் சொல்லி எப்பொழுது அந்த பரம்பொருள் அந்த பரமாத்மாவோடு இந்த ஜீவாத்மா தன்னை தான் இணைத்துக் கொள்கிறதோ அது அந்த மனிதருக்கு பௌர்ணமி, அது நிலைச்சு நிற்குமா, அது மறைப்பெல்லாம் போயிடும். அப்புறமா முதல்ல ஆரம்பத்தில் இதெல்லாம் மறைக்கும், ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் குறுக்க வராது எதுவும். நமக்கு இறைவன் நடுவில் நமக்கு எப்பொழுதும் அந்த இறைவனுடைய ஒளியை வாங்கி நம்ம முழுமையாக பிரகாசிப்போம். அந்த வாழும்போது அந்த ஜீவநிலையை பிரம்ம நிலையை அடைவோம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். சரி, அது இங்கே ரொம்ப முக்கியமான கருத்தாக சொல்லப்படுகிறது. குமுத சகாயம் குணத்தையும் கூறி அந்த தத்துவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். அவ்வளோ முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்காங்க. குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 2 நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி, இதெல்லாம் யோகத்தில் இருக்கக்கூடிய நிலைகள். இடைச்சக்கரத்தின் 2 நிலை அப்படிங்கிறதுலாம் என்னன்னாக்கா, இந்த தொண்டையில் இருக்கிற சக்கரம்னு சொல்றாங்க. ஒரு சக்கரத்துல இங்க கீழே மேலே, இங்க 3 கீழே இருக்கு, மேலே 3 இருக்குன்னா அது நடுவில் இருக்கிறது இடைச்சக்கரம். 2 நிலைனா அது 16 ஆரங்கள் இருக்கிறதா சொல்லி அதை பத்தி சொல்றாங்க. உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டினா உடலுக்குள்ள ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக இயங்கி கொண்டிருக்கிறது. எப்படி நம்முடைய அந்த கெடிகாரம் கையில் வாட்செல்லாம் கட்டித்தல, அதில் ஒரு சக்கரம் ஒன்று சுற்றும் போது ஒன்று வந்து நொடிக்கான சக்கரம் அது சுற்றுறது, அதுக்கப்புறம் அது வந்து நிமிஷத்துக்கான சக்கரத்தை அப்புறமா சுற்றி விடுறது, அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கான அந்த சின்ன முண்டை சுற்ற வைக்கிறது, அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக எல்லாம் சுற்றி 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 காலன்றது ஓடிக்கிட்டே இருக்காங்க. நமக்குள்ளே எல்லாம் ஒன்று சுற்றிட்டு இருக்கிறதான் சக்கரமா உள்ளுக்குள்ள. அதெல்லாத்தையும் உள்ளே என்ன நடக்கிறதோ எல்லாம் விநாயகர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 2 நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலம் சதுர்முக சூக்ஷ்மம், இதற்கும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் சொல்றாங்க. 6 முகங்களோடு இருக்கக்கூடிய மந்திரத்தின் மூலமாக ஸ்தூலமான தன்மைகளை எல்லாம் உணர்த்துவது, 4 முகங்களாக இருக்கக்கூடிய சூக்ஷ்மத்தை உணர்த்துவது. மொத்தத்தில் 10 திசைகள் சொல்றாங்க இல்லைங்களா. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு, கீழே பூமி மேலே ஆகாசம், 10 திசைகள். அந்த 10 சொல்லும்போது 6 வந்து ஸ்தூலம், ஷண்முக தூலம், 6 தூலம், 4 சூக்ஷ்மம். அதனால இப்படியும் சொல்றாங்க பிரிச்சு. அதே மாதிரி அந்த மந்திரங்கள்ல
4 எழுத்து மந்திரமாக இருக்கிறது, 6 எழுத்து மந்திரமாக இருக்கிறது. அந்த மந்திரங்களை ஸ்தூலமாக சொல்றது, சூக்ஷ்மமாக சொல்றது, அப்படி முறைகள் எல்லாம் இருக்கிறது. அதுவும் யோகத்தினால சொல்லப்படுகிறது. ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்ஷ்மமும் எண்முகமாக இனிதென தருளி, நான் சிந்திக்கும் விதமாக. இந்த இடத்துல எண்ணா எழுத்துக்கள்ல நம்பர் வச்சு விளையாடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, 6 4 அப்புறம் எண்முகமாக. அது 8ன்னு எடுக்கக்கூடாது. எண்முகமாக எனக்கு முன்னாடி எடுத்து வேற மாதிரி வரப்போகுது. இங்க நான் எண்ணும்படி, நான் நன்றாக சிந்திக்கும்படி, ஆழ்ந்து சிந்திக்கும்படி, எண்ணுதல் அப்படின்னு சொல்லி எண்முகமாக இனிதென தருளி. ஷண்முக ஸ்தூலமும் சதுர்முக சூக்ஷ்மமும் எண்முகமாக இனிதென தருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு. புரியட்ட காயம்னா 8 விதமான விஷயங்களால் இணைக்கப்பட்டது இந்த உடல். புரியட்ட காயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதான் புரியட்ட காயம்ன்றது. 8 விதமான விஷயங்கள் உள்ளடக்கியது. அதெல்லாம் நமக்கு அந்த யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இப்படி புரிஞ்சுதுங்க. 5 பூதங்கள், அதுவே 5 ஆயிடுது. அதுக்கப்புறம் 3 தானே, அந்த 3 உள்ளுக்குள்ள தத்துவங்களை சொல்றாங்க. புரியட்ட காயம்ன்றது அந்த 8 தொகுதிகளை சொல்றாங்க. மனம், புத்தி, அகங்காரம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா. கீதையில கூட 8வது அத்தியாயத்தில் வருது பாருங்க. பூமி ராப்போ நலோ வாயு கம்மனோ புத்தி வச்ச அகங்கார இத்தியமே பின்னா பிரகிருதி அட்டதா. அந்த மாதிரி இந்த புரியட்ட காயம் 8ஆல் ஆக்கப்பட்டது அப்படிங்கும் போது அதுல அந்த மனம், புத்தி, அகங்காரத்தை சேர்க்கலாம், அல்லது அதுக்கு மேல வேற விஷயத்தை சேர்க்கலாம். அப்படி 8 விஷயங்களால் உருவாக்கப்பட்டது இந்த உடல். புரியட்ட காயம் புலப்பட அப்படின்னு நன்றாக அதனுடைய எல்லா விஷயங்களும் நல்லா தெரியும்படி, புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையில் தரிசனப்படுத்தி அதற்கான 8 விதமான இந்த மூல விஷயங்கள் எல்லாம் சொல்லி எனக்கு நன்றாக தெரியும்படி செய்து. புலப்படுதல், தெரிதல் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்த வார்த்தை தான். புலப்படுதல்னா மனசுக்கு புத்திக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறது புலப்படுதல். தரிசனம் பண்ணுறதுனாக்கா உள்ளுக்குள்ளே உணர்ந்து பார்க்கறதுன்னு வச்சுக்கலாம். தரிசனம்ன்றது இங்கே புத்தினால பார்ப்பது தான். வெளியில நமக்கு அந்நியமா இருந்து பார்க்கறதுன்னு அர்த்தம். நம்ம சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறதுன்னு சொல்றது இல்லைங்களா. சுவாமியை தரிசிப்பது அல்லது பெரியவங்க போனால் மகான்கள் சாதுக்களை தரிசிப்பது, அந்த தரிசனம் நமக்கு அந்நியமா பார்க்கறது. 8 தவிர பார்க்கலாம். நம்ம உடம்பு வேற, நம்ம வேற தானே, நம்மளே நம்ம உடம்பை பார்க்கணும். அப்படி கூட எடுத்துக்கலாம், தப்புன்னு தெரியத்தையும் தரிசனப்படுத்தி கருத்தினை கபால வாயில் காட்டி. கபால வாயில் தான் இந்த பிரம்மரந்திரம். மேலே ஒரு துளை இருக்கதான், 11வது துளை. 9 வாசல் இருக்கிறது இல்லைங்களா. நேற்று நம்ம பார்த்தோம் பாருங்க. முகத்தில் 7 இருக்கு, அப்புறம் மலமூத்திரங்கள் போகிறது 2, மொத்தம் 9. தொப்புள் பகுதியில் ஒரு துளை இருக்கிறதாகவும் பிரம்மரந்திரம் 11. அதனால 11ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மரந்திரம்ன்றது மூடியே தான் இருக்கும். வயிற்று பகுதி மூடி தான் இருக்கும். அதனால தான் இது கணக்கில் பெரும்பாலும் சேர்க்க மாட்டாங்க. உயர்ந்த மகான்கள், ஞானிகள், பெரியவர்கள்லாம் தன்னுடைய உடலில் உயிர் பிரியும் போது தன்னுடைய உணர்வோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதத்திலேருந்து அந்த சக்தியை மேலே கொண்டு வருவாங்களாம். அதெல்லாம் 8வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா. பாதத்திலேருந்து அப்படி மூர்தனியா தலை வரைக்கும் கொண்டு வருவாங்க. தலையில கொண்டு வந்து யோக சக்தியினால அதை துளைத்து கொண்டு அந்த ஜீவன் பிரிஞ்சு போச்சுன்னா மறுபிறவி கிடையாது. இதன் வழியாக மேல இருக்கிற பிரம்மரந்தத்தின் வழியாக அந்த உயிர் பிரிந்து போச்சுன்னா மறுபிறவி கிடையாது, இறைவன் அடைஞ்சது. இதுக்கு தான் ஒரு சில நேரங்களில் அது வெளியில போகாமல் அப்படி ஏதோ ரொம்ப சாதுவா இருக்காங்க இல்லையா. இந்த சாதுக்கு அந்த பயிற்சி இல்லைன்னா டக்குனு தொலைச்சிட்டு வெளியில போகாது. அதுக்காக ஒருத்தர் இறந்த பிற்பாடு சமாதி வைக்கிறாங்க. அந்த துறவி, அந்த சாதுவன்னா தலையில தேங்காய் உடைப்பாங்க. தலையில தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒருவேளை அங்க வெளியில போகாம அது நின்றுட்டுனா வெளியில போகட்டும் அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. அப்படி அந்த உயிர் பிரிந்து பெரும்பாலும் ஆசை வசப்பட்டவர்களுக்கு இந்த 9 தொலை எது வழியா வேணா உயிர் போகும். எதுல ரொம்ப ஆசை வச்சிருக்காங்களோ, பார்க்கறதுலயே ரொம்ப ஆசை வச்சிருக்காங்க, கண்ணு வழியாவே போகும் உயிர். கேட்கறதுலயே ரொம்ப ஆசை வச்சா காது வழியா போகும். எங்க ஆசை வச்சாலும் அதன் வழியாகவே உயிர் போகும். அதுலயே திரும்ப வந்து பிறக்கும். ஏன்னா அதுதான் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த அனுபவத்தை பெறுவதற்காக அதற்கான பிறவி சாப்பிட்டே இருக்கணும் தான் ஒரு மீனா பிறக்கிறது. சாப்பிட்டே இருக்கும்ல, நிறைய சில ஜந்துக்கள் என்ன எரியில கூட சாப்பிட்டே இருக்கும். எல்லாம் சாப்பிட்டே இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு பிறவி. தூங்கிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு ஒரு பிறவி. எத்தனை வெரைட்டியா ஜீவன்களை படைச்சு வச்சிருக்காரு. 84 லட்சம் யோடிகள். என்ன ஆசைப்பட்டமோ அதுல காம்பினேஷன், பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல எந்த மாதிரி வேணா போய் பிறந்துருவோம். ஜாக்கிரதையா அதை பாதுகாத்து அந்த உயிர் சக்தியை சஹஸ்ராரங்களில் கொண்டு போனா
அதுதான் முக்தி நிலை. ஜீவன் முக்தி வாழும் பொழுது இருக்கிறது. விதேக முக்தி இந்த சஹஸ்ராரம் வழியா வெளியில போகிறது, பிரம்மரந்திரத்தின் வழியா வெளியில போகிறது விதேக முக்தி. அதை இந்த பாடல்லாம் சொல்றாரு. கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி, இருத்தினா அதை காட்டி அந்த இடத்துல இருந்து அந்த ராக்கெட் புறப்படுறது கவுண்ட் டவுன் பண்றாங்களே, கவுண்ட் டவுன் பண்ணி அப்படியே 28, 27 அப்படி சொல்லிட்டே வந்து 0 அப்படின்னு ஸ்டார்ட் நாங்கள் டக்குன்னு பார்த்து தெரிஞ்ச முன்னாடி போகல ராக்கெட் அந்த மாதிரி இப்படியே கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தி சஹஸ்ராரத்தில் நிறுத்தி அப்படியே இறைவனை தியானித்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இறையாளர் அப்படி தொடச்சிட்டு அப்படி மேலே போட்டாங்க. அதுக்காக இந்த இடத்துல இருத்தின்றார். இருத்தின்னா அவசரப்படுறதே கிடையாது, இல்லை அவசரப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன நமக்கு வாழ்க்கையில பெரிய காரியத்தை சாதிக்கும் போது பதறினா அது சிதறி போயிடும். பதறாத காரியம் சிதறாது. பதற்றம் ஏற்பட்டால் அது முழுமை அடையாது, சிதறி போயிடும். ஒரு முறை அது சிதறி போனால் திரும்ப ஒரு பிறகு எடுக்கும். இது ஒழுங்கா அப்படி வெளிப்படுத்தி போகிறதுக்கு அந்த முயற்சி சரியானபடி செய்யல, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா திரும்ப முதல்ல இருந்து அந்த ராக்கெட்டை உருவாக்கி திரும்ப அதை முயற்சி பண்ணி பறக்க. எவ்வளோ பெரிய காரியம் ஒரு ராக்கெட்டை உருவாக்கி அதை மேல் நோக்கி செலுத்ததெல்லாம். அதனால கரெக்டாக பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க. இல்லை அது வெளியில் மனுஷனால் படைக்கிறதே எப்படின்னா தனக்குள்ள அவன் தெய்வ நிலை அடையத்துக்கு எவ்வளோ பொறுமை இருக்கணும், எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும், ஸ்ரத்தா பக்தி, ரொம்ப முயற்சி அதெல்லாம் செஞ்சு இந்த இடத்துலேருந்து அப்படி கிளம்பி போகணும். அதனால திரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி. அதுக்கப்புறம் முக்தி அடையலாம். அந்த பாட்டிலேயும் அந்த எதிரை மோனையோட ஒரு விளையாட்டு அப்படி அழகழகா இருத்தி முக்தி இந்த 2, 3 மாதிரி வந்து பாருங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த இடத்துல இருத்தி அப்படின்னா அந்த நிலை நிறுத்தி, முக்தி அதுலேருந்து விடுபடுறது விடுதலை. ஜீவன் விடுதலை அடைஞ்சிருச்சு. இருத்தி முக்தி இனி எனக்கு அதனால இனிமையாக எனக்கு கொடு அருளினார் அப்படின்னு இறைவன் உணர்கிறார். விநாயக பெருமான் அவையாருக்கு உணர்த்தி காட்டுறாங்க. இருத்தி முக்தி இனிதெனக்கு அருளி. அதுக்கப்புறம் தான் பாருங்க அந்த நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஜீவன் முக்தி நிலை. அப்புறம் அதுலேருந்து வெளியில போனால் விதேக முக்தி. அதனால என்ன சொல்றாரு, கருத்தினின் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதெனக்கு அருளி என்னை அறிவித்து. அதை நான் யாரும் தெரிஞ்சாதான் அப்படி வெளியில போக முடியும். நான் பிரம்மன்னு தெரிஞ்சாதான் பிரம்மத்தில் போய் கலக்க முடியும். நான் ஜீவன் இருந்தா, ஜீவன்னா அப்படி போக வேண்டியதே இல்லை, இப்படி போக வேண்டியதான். எதையாவது ஒருத்தர் கண்ணுக்கு அது முறையாக போகணும். பிரம்மம்னா தான் அப்படி போகணும். அதுதான் நேரான பாதை. அதெல்லாம் 8வது சாப்டர்ல சொல்லியிருக்காங்க இல்லை, தூம மார்க்கம் அப்படி அர்ச்சி மார்க்கம்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த தூம மார்க்கம் அப்படிங்கிறது 6 மாதங்கள் தட்சிணாயனம், அர்ச்சி மார்க்கம்ன்றது 6 மாதங்கள் உத்தராயணம். அதெல்லாம் ஒளிப்பாதை இருள் பாதையை காட்டுறதெல்லாம். இருள் பாதைன்றது நமக்கு பித்ருலோகம் வரைக்கும் போகிறோம், அப்படி திரும்பி வந்துடும். ஒளிப்பாதைன்னா அதில் பிரம்மலோகம் வரைக்கும் போவோம், ஆசைக்கு தான் திரும்பி வந்துடும். ஆனால் ஆசையை கடந்து பிரம்மலோகத்தில் இருந்தோம்னா பிரம்மதேவனுக்கு முக்தி கிடைக்குமோ நமக்கு கிடைக்கும். அது கிரம முக்திலாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம். ஆனால் என்னன்னாக்கா இந்த பாடலில் சொல்கிறார், இனிமையாக எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தார், என்னை அறிவித்து. இந்த ஜீவன் எதற்குரியதுன்னு புரிய வச்சார். இறைவனுக்குரியது இந்த ஜீவன். இறைவனை அடையிறதுக்கு தான் மனிதர் பிறவி, இறைவனை அடையிறதுக்கு தான் இந்த முயற்சி எல்லாம். சும்மா இந்த உலகத்திலேயே பணம் பதவி புகழ் இதுலேயே வாழ்ந்து இதுலேயே சாகிறதுக்கு இல்லை. நிறைய பணத்தை சேர்த்தாலும் ஒரு நாள் இறந்து போக போகிறோம், பெரிய பதவியில் இருந்தாலும் ஒரு நாள் இறந்து போக போகிறோம் இல்லையா. ரொம்ப புகழ் இருந்தாலும் எவ்வளோ புகழ் பெற்றாலும் செத்து தான் போகணும். சாகிறதுக்காக மனித பிறப்பு. சாகிறதுக்கு யாராலும் சாகிறமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு சாகாத நிலை பெறுவதற்காக தான், இரவாத நிலை அடையிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நான் யார் அப்படின்னு சொல்றாங்க இல்லை, கஹ அகம் நான் யார் அதை தான் இங்க சொல்றாங்க. என்னை அறிவித்து. நான் யாருன்னு எனக்கு புரிய வச்சுட்டார் குரு. என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து. அறிவிக்கிறது அருள் செய்யத்தான். இப்போ அர்ஜுனனுக்கு எப்ப அறிவித்தார் கிருஷ்ண பரமாத்மா? முதல்ல இந்த பாஞ்சாலியை அந்த ஜெயிச்சார் பாருங்க, அம்புல விட்டு அந்த லட்சியத்தை அடிச்சு. அப்பவே கிருஷ்ணர் அந்த சபையில் இருக்கிறார். அவங்க அந்த திரௌபதி பாஞ்சாலி, அந்த திரௌபதி அவருக்கு தங்கை முறை மாதிரி. அவங்க எப்பவுமே அண்ணா அண்ணன் தான் கிருஷ்ணரை கூப்பிடுவாங்க. அதனால அவர் அழைப்புக்காக ஏற்று அங்கே வந்திருக்கார். அவர் அதில்
கூப்பிடுறாரு. வந்திருக்கார் கிருஷ்ணர் பலராமர்லாம். அப்பத்திலேருந்து அர்ஜுனனை தெரியும். ஆனா எப்ப சொல்லி கொடுக்குறாரு? யுத்த காலத்துல கடைசியில. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அர்ஜுனன் சேர்ந்து பார்த்துக்கிட்டது ரொம்ப குறையும். ஏன்னா அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அப்படி போகிறார் துவாரகைக்கு. அப்புறம் கொஞ்ச நாளைக்குள்ள அவர் கிளம்பி போயிட்டார். 36 வருஷங்கள். ஆனா 36 வருஷத்துல அதிகம் ஒன்றும் பார்த்துக்கல பாண்டவர்கள் கிருஷ்ணரும். ரொம்ப நாளா பார்க்கலன்னா நான் கிருஷ்ணரை பார்க்கறேன்னு அர்ஜுனன் கிளம்பி போறான். கிளம்பி போனா அவர் கிளம்பி போயிட்டார். பேசிட்டு தர்சனம் விட்டு தான் போறாரு. ஆனா விஷயம் என்னன்னாக்கா சொல்லி கொடுத்துட்டாரு எல்லா உண்மைகளையும். அது தன்னை உணர்ந்ததுனால அவர் மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சார் அர்ஜுனன். அதனால இறைவன் கொடுக்குற மிகப்பெரிய வரம் என்னன்னாக்கா நம்மை நமக்கு உணர்த்துவது. அது பெரிய வரம். அது கிடைச்சிச்சுன்னா அதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்லை. அதனால என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைஞ. இதுல பாடல முன்ன பின்ன மாத்தி வர்றதெல்லாம் அது நமக்கு அது வரிசைப்படுத்திக்கணும். இதெல்லாம் முதல்லயே வந்துடும். முன்னை வினையின் முதலை கலைந்தாதான் என்னை நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். என்னுடைய வினைகள் எல்லாம் நான் யாருன்னு தெரியாம என்னை தடுக்கும். இன்னைக்கு இந்த வேலை இருக்கு, நான் அங்க போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், நம்ம தான் இந்த உலகத்தையே தாங்குற மாதிரியும், நம்ம என்ன இந்த உலகம் அப்படியே கவிழ்ந்து கீழே விழுந்துன்ற மாதிரியும் என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல. அப்படி செஞ்சுட்டே இருந்து நம்ம வந்த காரியத்தை மறந்துடுறோம். சில டைம்ல அப்படித்தானே, எதுக்காகவோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அது 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 வாங்கணும், ஒரு பொருளை வாங்கணும்னு போகிறோம். அப்புறம் எதோ பேசி கடைசியில் அதை வாங்காமே வந்துடும். எதற்காக போகிறோமோ அதை செய்யாமல் வேற எதையோ செஞ்சுட்டு வந்துடும். அப்புறம் தான் நினைப்பாடா நான் போனதே வேற ஒரு விஷயத்துக்கு, அதை விட்டுட்டு என்னென்னோ செஞ்சுட்டு வந்து திரும்ப முதல்ல இருந்து போகும். என்னத்துக்கு அது? அதனால ஒரு தடவை வந்தாச்சு, ஒழுங்கா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப வராம எங்கேன்னு வரணும் அங்கே போயிடணும். வந்து சுத்திட்டு இருக்க கூடாதுங்க. அதனால இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா முன்னை வினை முதலை களைவது ரொம்ப முக்கியமா. முன்னை வினைன்றது முன்னாடி சேர்த்து வச்ச வினையெல்லாம் இருப்பாருங்க. சஞ்சிதம் எல்லாம் நிறைய மூட்டையா சேர்த்து வச்சிருக்கோம். அந்த வினைகள் எல்லாம் இப்ப பிராரப்தத்தில் வந்திருக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது, அதை விட்டுருவோம். ஆனால் சஞ்சிதத்தெல்லாம் அழிச்சிடணும். ஆகாமியத்தை சேர்க்கக்கூடாது. பிராரப்தத்தை அனுபவிச்சு கொடுத்துட வேண்டியதான். அதுவே போயிடுது. ஆனால் முன்னை வினை முதலை களையிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது 0 லெவலுக்கு வாசனை போகணும். பாசிட்டிவா புண்ணியங்களையும் சேர்த்துக்க கூடாது, நெகட்டிவா பாவங்களையும் சேர்த்துக்க கூடாது. பாவமும் வேண்டாம், புண்ணியமும் வேண்டாம். வினைகளை எல்லாம் வேறறுக்க வேண்டும். விநாயகனை வெவ்வினையை வேறறுக்க வல்லான்னு சொல்றாங்க. விநாயகனை வேட்கை தணிவிப்பான், விநாயகனை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணியும் கணிந்து அப்படின்னு அழகா சொல்றாங்க இல்லைங்களா. வினைகள் எல்லாம் வேறறுப்பதற்காக தான் விநாயகர் இருக்கார். வினை தீர்த்த விநாயகர். ஆனால் முன்னை வினை முதலை கலைந்து சிவபுராணத்துக்கு மாணிக்கவாசகர் சொல்லும் போதே முன்னை வினை முழுதும் ஓய உரைப்பண்யான்றார். எதற்காக அப்படின்னாக்கா அவர் சொல்றார், சிவபுராணத்தை எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்யான். சிவபுராணத்தை சொல்லிட்டே இருந்தா வினையெல்லாம் அழிஞ்சு போயிடும், ஓய்ந்து போயிடும். ஓயறதுனால அழியறதுனால ஒன்று தானே. ஓஞ்சி போறதுன்னா அது அப்படியே தளர்ந்து இல்லாம போயிடும். அது அதே விஷயத்தை ஔவையார் எப்படி சொல்றாங்க, பக்தர்கள் எல்லாம் பகவான் கிட்ட அருள் பெற்றால் அந்த இடத்துல குருவாக தான் ரொம்ப முக்கியம். இதுலயே அப்படிதான் சொல்லியிருக்காரு. சிவபுராணத்துல குருவாக தான் வணங்கி சொல்றார் மாணிக்கவாசகர். இந்த குருவனுடைய பெருமை தான் சொல்லிட்டே வர்றாரு முதல்ல இருந்து. அவர் சொல்லிட்டே வந்து அவருக்கு சிவபெருமானே குரு. அதனால சிவனையும் வணங்குறார், அதையே அவர் குருவாகவும் வணங்குறார். அதனாலதான் அந்த இடத்துல சொல்றாரு முன்னை வினை போது ஓய உரை பண்ணான். அதுக்கு முன்னாடியே சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா அவருடைய திருவடிகளை தான் சொல்றாரு. அதாவது வந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி தான் ஆரம்பிக்கிறார். அவருடைய திருவடிகளை வணங்குறதுக்கே இறைவனோட அருள் இருந்தால் தானே வணங்க முடியும். அப்படித்தானே ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி திருவடிகளை வணங்கி தானே ஔவையார் ஆரம்பிச்சாங்க. விநாயகர் அருளால ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு வராங்க, என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து. அப்படியே வேறொரு அது வந்து கந்தத்தினால எடுக்கிறாங்க மாதிரி புரிஞ்சு. முன்னை வினை இருவினை தானே அறுத்திருள் கடித்துலாம் சொன்னார்கள், அந்த மாதிரி தான் இது. அதனால முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. வாக்கும் மனமும், இதுல ரெண்டுத்துல வாக்குல சில டைம்ல பேசாம இருக்கும், ஆனா மனசு ஏதோ பேசிட்டே இருக்கும். அதனால எழுதி காட்டுறது இல்ல ஊன்லாம் சொல்றாங்கல்ல, இது வேணுமான வேணாம் அந்த மாதிரிலாம் வாயை தரத்து பேசாம மனசனுடைய அந்த சொற்களை, மனசுல இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை
பேச்சுகளால் வெளிப்படுத்திட்டே இருக்கிறது இல்லை, அது ஒரு நிலை நமக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லை. காஷ்ட மௌனம்னு ஒன்று இருக்குது. காஞ்சி மகாபேரர் அடிக்கடி இருக்கார். பட்ட கட்டை போல் அப்படியே இருக்கிறது. கண்கள்லையோ அல்லது முகபாவனையிலையோ அல்லது உடல்லையோ எந்த விதமான எமோஷன்ஸும் தெரியாது. மனசு அப்படியே ஒரு நிச்சலமாக இருக்கும், உடம்பு அப்படியே கட்ட மாதிரி இருக்கும். ஆனால் உடம்பை விட மாட்டாங்க. அதில் போய் எல்லாம் சொல்லுவாங்க, நந்திகால ஓடுற மாதிரி எல்லாம் தரிசனம் பண்ண வர்றாங்க. அதனால யாரோ ஏதோ சொல்லுவாங்க, அவர்கிட்ட சொல்லுன்னா அவர்கிட்ட ஆக்சுவலாக அவர் எதையுமே கேட்காத மாதிரி இருந்தாலும் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நடந்துடும், அது வேற விஷயம். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, வாக்கும் மனமும் இல்லா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. ஆக்சுவலாக நம்ம கிட்ட வாக்கும் இருக்கு, மனசும் இருக்கு, ஆனால் அது செயல்படாம இருக்குது. அதனால இல்லா அந்த நிலைக்கு பேர் என்ன, மனோலயம். மனசு அப்படியே இருக்கிறது, மனோலயம். ஒடுங்கி போயிடுச்சா, லயம் அப்படின்றாங்க இல்லையா, அது ஒடுங்குதல். தினமும் தூங்குறோம் இல்லை, அதுவும் லயம்தான். வாக்கு மனசுல தினம் நமக்கு குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் ஒடுங்குது. ராத்திரி ஒரு 7-8 மணி நேரம் தூங்குறோம், பகல் ஒரு 2 மணி நேரம் தூங்குறோம். அதெல்லாம் எல்லாம் மனோலயம் தான். மனோலயம்ன்றது தெய்வத்துக்கிட்ட தான் நம்ம இருக்கிறோம், அஞ்ஞானத்தில் இருக்கிறோம். யாருக்கும் தீங்கு செய்யல, தூக்கத்தில் நல்லதும் செய்யல, யாருக்கும் நல்லது செய்யல, யாருக்கும் கெட்டதும் செய்யல. அதெல்லாம் தான் அந்த கொடுவினை, வீணா பொழுது போக்குறது, தூங்கி தூங்கி அதெல்லாம் கொடுவினை. பட் இந்த இடத்துல என்னன்னாக்கா, மனோலயம் நமக்கு தினமும் இருக்கு, நிறைய நேரம் இருக்கு. அதை இறைவனை நோக்கி தியானமாக மாற்றி சமாதி நிலைக்கெல்லாம் கொண்டு போனால் அது இந்த இடத்துல மனோலயம். ரொம்ப நேரம் உடலை மறந்து தியானத்தில் அப்படியே ஒருமித்து அந்த இறைவனோடு இருக்கிறதா அந்த வாக்கும் மனமும் இல்லா மனோலயம். தேக்கியே அதான் ரொம்ப முக்கியம். அந்த மனசு லயித்து இருக்கிறது இல்லையா, அது சங்கீதத்துல லயித்து இருக்குமா. அதான் நாத பிரம்மம்னு பார்த்தீங்க காலையில் லயித்து இருக்கிறதுல கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் வந்துடுது இல்லை, அது ரொம்ப நேரமாக மாற்றது தான் தேக்குதல். இந்த தண்ணீர் எல்லாம் அணை கட்டி தேக்குறாங்க இல்லை, அப்போ நிறைய நிலங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அப்படி இல்லாமல் ஆறாக ஓடிக்கே இருந்தால் கொஞ்சம் தான் பயன்படும். தேக்குனா அதனுடைய சக்தியை ஜாஸ்தி, அதை மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், எதுக்கோ பயன்படுத்தலாம். அணையில் நிறைய நீர் இருந்தால் அந்த மாதிரி நம்முடைய சக்திகள் எல்லாம் வீணாக போகிறது இந்த வாக்கு மனசு. பேசி பேசிய சக்தி வீணாக போகுது, நினைச்சு நினைச்சு வீணாக போகுது. இந்த பேசுறதையும் அந்த நினைப்பையும் குறைச்சாலே நிறைய சக்தி கிடைக்கிறதா, அதை தேக்கிறதாங்க. தியானத்தினால அந்த சக்தியை நிறையவா வளர்க்கிறோம். இந்த நிறையவா வளர்க்கறது திரும்ப தியானத்துக்கே பயன்படுத்தணும். இந்த எனர்ஜிலாம் திரும்ப திரும்ப தியானத்துக்கே பயன்படுத்தணும். அந்த மாதிரி இந்த இடத்துல வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்ற சிந்தை தெளிவித்து, அது எவ்வளோக்கு எவ்வளோ பண்றோமோ சிந்தை தெளிவா இருக்கிறதாம். அதான் பிரசாதம். கீதை சொல்லுங்க, 2வது அத்தியாயத்திலாம் சொல்றாங்க இல்லைங்களா, ராகத் வேஷ வியுக்தைஸ்து விஷயானி ஏஷரன் ஆத்ம வஷ்யே விதே ஆத்மா பிரசாதமதி கச்சதி. நமக்கெல்லாம் அதிகபட்சம் பிரசாதம்னா சுண்டல், சக்கரை பொங்கல், அந்த மாதிரி புளியோதரை, அதெல்லாம் தான் பிரசாதம். கொஞ்சம் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் வந்தால் புஸ்தகத்தை பிரசாதமாக கொடுக்கணும், யஜ்ஞ பிரசாதம்னு. ஆனால் உண்மையான பிரசாதம்ன்றது மன அமைதி, மன தெளிவு. யாருடைய மனசு தெளிவாக இருக்கோ அவங்களோட மனசு தான் அமைதியாக இருக்கும். ரெண்டும் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது. தெளிந்த மனசு தான் அமைதியான மனசாக இருக்கும், அல்லது அமைதியான மனசுனால அது தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். அதனால என்ன சொல்றாங்க, தேக்கியே என்று சிந்தை தெளிவித்து. சிந்தைன்றது ஆழ்ந்த நிலை தான், ஞாபகத்தின் இருப்பிடம் தான் சித்தம், சிந்தை, அதெல்லாம் சொல்லணும். சிந்தை தெளிவித்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்ற சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன. ரொம்ப அழகான தத்துவம் இது. அந்த பாட வேதத்தில் சில பேர் இருள் ஒளின்னு சொல்லுவாங்க, சில பேர் இருள் வெளின்னு சொல்லுவாங்க. வெளினா ஸ்பேஸ், இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன. அல்லது இருமையில சொல்லும்போது இருட்டுன்னா அதுக்கு எதிர்ப்பதும் வெளிச்சம் தானே. இருள் ஒளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன. இதற்கு அழகான கருத்துக்கள் எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஒரு கருத்து என்னன்னாக்கா, நம்முடைய கண்கள் இருக்குல்ல, இதில் தான் இருட்டையும் பார்க்குறோம், இதே கண்களால் தான் வெளிச்சத்தையும் பார்க்குறோம். இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன இடம் நம்ம கிட்ட? கண்கள் தான் ஒன்றிடம். 2 கண்ணாக தான் பார்க்கறது ஒன்று தான். ஒரு 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு சொல்றாங்க இல்ல, 2 கண்கள் 2 காட்சி காண முடியாது. கண்கள் 2ஆக தான் காட்சி ஒன்று. அந்த மாதிரி இந்த இடத்துல இருள் ஒளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அப்படின்னா, இருளுக்கும் ஒளிக்கும் ஒரே இடம் நம்முடைய கண்கள், அதுல தான் பார்க்கிறோம், அதான் இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதே பூமி, இந்த உலகம், இதுலயே ஒரு பகுதி சூரியன் இருக்கிற பகுதி வெளிச்சமா இருக்கு, சூரியன் இல்லாத பகுதி இருட்டா இருக்கு. இதே பூமியில தான் இருட்டு இருக்கு, வெளிச்சம் இருக்கு. ஒரே
பூமியில இருள் ஒளி ரெண்டும் இருக்குது. நம்முடைய மனசுலேயே நல்ல பிரகாசமா நல்ல சத்துவ குணத்தில் நிறைஞ்சிருக்கும்போது சத்துவ குணம்னாலே பிரகாசம் தான், ஒளி தான். தமோ குணம்னாலே இருக்குதான். அப்போ அறியாமை அறியும் தன்மை ரெண்டுத்துக்கும் ஒரே இடம் தான். மனசுல புத்தி வச்சுக்கோங்க. இருள் ஒளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்னன்னா நம்முடைய மனசுலேயே தான் அறியாமை இருக்கு, நம்முடைய மனசுலேயே தான் அறிவு தெளிவு இருக்கு, அல்லது நம்முடைய புத்தியில தான் அறியாமை இருக்கு, நம்முடைய புத்தியில தான் அறிவு தெளிவு இருக்கு. அப்போ அந்த அறிவு தெளிந்து அறிவு இருந்தால் அது பிரகாசம். அறிவு ஒளின்னு சொல்லுவோம். அறிவுனாலே ஒளி தான். அது சரியானபடி செயல்படாமல் இருந்தால் அறிவு அப்படியே இருட்டா இருக்கு, எனக்கு ஒன்றுமே தெரியல, என்னால் சிந்திக்கவே முடியல, என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லைன்றத. அப்போ இருள் ஒளின்றது எங்கெல்லாம் வருதோ, தமசோமா ஜோதிர்கமயன்றாங்கல்ல, இருளில் இருந்து எனக்கு வெளிச்சத்துக்கு அழைத்து செல்வாயாக. இந்த உலக இருள் உலக ஒளியை பற்றி பேசலை. அறியாமை என்கின்ற இருளிலிருந்து அறிவுன்ற வெளிச்சத்துக்கு போகணும். அசதோமா சத்கமய, மரணம் வேண்டாம் எனக்கு இல்லையா, மிருத்யோர்மா அமிர்தம் கமய, அமிர்த நிலையை கொண்டு போங்க. அதெல்லாம் இந்த பாடலை சொல்லிட்டு வராங்க. அமிர்த நிலையை கொடுத்தார், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போயிட்டார், அதெல்லாத்தையும் புரிய வச்சாங்களா இருக்கு பாருங்க. அசதோமா சத்கமயன, பொய் வேண்டாம் எனக்கு உண்மைக்கு அழைத்து செல்வாரு. அந்த உண்மை என்ன? ஜோதி. ஜோதி என்ன? அமர நிலை. இந்த ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் அழிவற்ற நிலை. அதாவது அசதோமா சத்கமயனா, அந்த சத்துன்றது, தமசோமா ஜோதின்றது, மிருத்யோர்மா அமிர்தம்ன்றது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடைய வேண்டிய குறிக்கோள், அடைய வேண்டிய நிலை. இப்போ இருக்கிற நிலை என்னன்னா அசத்து தமசு மிருத்யு, அதெல்லாம் இப்போ இருக்கிற நிலை. இதுல நம்ம போகணும். வேற ஒண்ணுமே இல்லை. எண்ணத்துடைய மாற்றம் தான் இது. வேற எதுவும் புதுசா மாறுறதே கிடையாது. நம்முடைய எண்ணம் எல்லாம் கரெக்டா மாறிடுதுன்னா இதே வாழ்க்கை தான். அசத்துலேருந்து சத்துக்கு போகுது, தமசுலேருந்து ஜோதிக்கு போகுது, மிருத்யுலேருந்து அமிர்தத்துக்கு போகுது. நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது கிடையாது. இடமாற்றம் கிடையாது, மனமாற்றம் தான், எண்ணங்களின் மாற்றம் தான். அதனால இந்த இடத்துல சொல்றாரு, இருள் ஒளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அப்படின்னா கண்கள் அல்லது இந்த பூமி அல்லது நம்முடைய மனசு அல்லது நம்முடைய புத்தி எல்லாருக்கும் ஒன்றுதான். இதே அந்த இருள் வெளி மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளினா ஸ்பேஸ். ஸ்பேஸ்லேயும் கூட ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு போனால் அந்த வெளிச்சமெல்லாம் கிடையாது, இருட்டு தான் இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் மொத்தத்தில் இது அழகான கருத்து. இருள் ஒளி இரண்டு. ஆக்சுவலாக ரெண்டாக இருக்கிறதோட மூலம் ஒன்று தான். அந்த ஒன்றுலேருந்து அந்த ரெண்டு வந்துருக்கு. அந்த ரெண்டுலேருந்து அப்புறம் பலவாகி வந்துடும். இந்த ரெண்டுலேருந்து தான் அப்புறமா இந்த வெளிச்சத்தில் 7ஆக வர்ணங்கள் பிரிகிறது. 7ஆக வந்து அந்த 7 பலவாக பிரிஞ்சு போயிடுச்சு. இருட்டை பிரிக்க முடியாது, இருட்டு ஒன்று தான். அது பிரிச்சு ஒன்று பண்ணுது. வெளிச்சம் பலவாக பிரிச்சு பலவாக போயிடுச்சு. அதனால இருள் ஒளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன, எவ்வளோ அழகான விஷயம். இதெல்லாம் சிந்தித்து தியானித்து விநாயகர் எப்படிலாம் அருள் செய்தாரு நினைச்சு சொல்றாங்க. எப்போ? கைலாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதை படிச்சு இதை உணர்ந்து இதை அனுபவிச்சு அவங்க பாடினா கைலாயத்தை அடைச்சிட்டாங்க. அந்த அனுபவ நிலை நமக்கு கிடைக்கணுன்றது இந்த இருள் ஒளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன. இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, ஆனால் அவசரமா கடந்து போகிறேன். இந்த ஒரு விஷயத்திலே நிறைய கருத்து இருக்கு. இருள் ஒளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன. அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி, ஆனந்தத்திலேயே நம்மளை அழுக்கிறாராம். அருள் தான் ஆனந்தம். இறை அருளால் தான் அந்த ஆனந்தம் அடையப்படுகிறது. ஆனந்தம் தான் நம்முடைய இயல்பு நிலை. நமக்குள்ள ஆனந்தம் தான் இருக்கு, அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மறைக்கப்பட்டதை போக்கனா போதும், ஏற்கனவே ஆனந்த ஸ்வரூபம் தான். ஏதாவது ஒன்று அடைந்தால், ஏதாவது ஒன்று வந்தால் அது போயிடும். எது ஏற்கனவே இருக்கோ அது போகவே போகாது, வரவும் வராது. போக்கும் வரவும் தொடருங்களா புண்ணியன் என்ற மாதிரி ஏற்கனவே இருக்கிறது உள்ளது அழியாது, இல்லாதது தோன்றாது. நீங்க எதெல்லாம் தோற்றமா பார்க்குறீங்களோ, காட்சியா பார்க்குறீங்களோ, எதெல்லாம் அதெல்லாம் இல்லாதது. எது ஒன்று இருக்கோ அது அழியாதது. அதனால இந்த ஆனந்தம் நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில், இதெல்லாம் என் செவின்றது அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. எங்க முதல்ல உபதேசம் ஆரம்பிச்சாரு, ஓட்டா உபதேசம் புகட்டி என் செவி. அங்க ஒரு செவி வருதா, இந்த இடத்துல இன்னொரு செவி வருதா, அந்த 2 செவிக்கு நடக்கிறதுல இதெல்லாம் அந்த செவியில சொல்ல ஆரம்பிச்சத இந்த இடத்துல செவியில சொல்லி பிடிச்சாரு. இங்க கொண்டு வர்றாங்க. காரில் இப்படி சொல்ல ஆரம்பிச்சார், இவ்வளோ விஷயத்த சொல்லி கொடுத்தா இதுக்கு நடுவில் வர்றதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயங்கள். அதுக்குள்ளே தான் ஞானம் வந்தது, அதுக்குள்ளே தான் பக்தி வந்தது. எல்லாம் புகட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி, அந்த ஞான தெளி தான் என்னை அறிவித்து எனக்கு ஒரு செய்தி.
எல்லையில்லா ஆனந்தம் அளித்து, அந்த ஆனந்தத்தில் அழுக்கிறான்னு சொல்லி இன்னும் ஆனந்தத்தை எத்தனை முறை சொல்றாங்க பாருங்க. எல்லையில்லாத ஆனந்தங்கிறது நமக்கு அதுதான், நம்முடைய சுபாவம், நம்முடைய இயல்பு, நம்முடைய நேச்சர்ல இன்ஃபினிட்டி தான். நமக்கு எல்லையே கிடையாது. இந்த உடல்ல இருந்தா தான் எல்லை, மனசுல இருந்தா எல்லை, புத்தியில இருந்தா எல்லை. உடல் மனம் புத்தியை கடந்துட்டா எல்லை இல்லாததுதான். எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைத்து அருள் வழி காட்டி, இந்த உடம்பு மனசு புதிய கடந்துட்டாலே அல்லல்லாம் போயிடும். அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போகும். நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்து வீட்டிற்கும் கணபதியை கைதொழுத கால். கைதொழுத கால்னா கைதொழுத அந்த நேரத்தை, கால்ன்றது ஒரு நேரம், அது குறிப்பிட்ட கைதொழு. ஆனால் கைதொழுத கால் அப்படின்னா அதாவது அவருடைய பாதத்தை வணங்குறோடு குறிப்பாக உணர்த்துறாங்க. அந்த கைதொழுதுன்றது கைகூப்பி வணங்குறதுன்றது அழகாக சொல்றாங்க. அதனால இந்த அல்லல் களைந்து அருள் வழி காட்டி, எவ்வளோ அழகழகான வார்த்தைகள், எல்லாம் மங்கள வாக்கியங்கள். ஆனால் சத்தியம் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அவங்களோட அனுபவத்தை தான் பாடுறாங்க. அதனால என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்கின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் அப்படியே அனுபவிச்சு சொல்றாங்க. எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி, சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி. இந்த சதாசிவம் சிவலிங்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தத்துவ விளக்கத்தில் சொல்றாங்க. இந்த ஆக்ஞா சக்கரம்னு சொல்ற இல்லைங்களா, இதுதான் ஆகாச தத்துவம். இந்த பூமி, நீர், காற்று, அப்புறம் நெருப்பு, ஆகாசம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற சக்கரங்களுக்கே சொல்றாங்க. அதுல ஆக்ஞா சக்கரம்ன்றது ஆகாச தத்துவம். இந்த ஆகாச தத்துவம் இருக்கிறது இல்லையா, ஆகாசத்தினுடைய குணம் என்னன்னா சப்தம். அப்போ சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டினா இந்த பூர்வ மத்தியிலே தியானம் பண்ணலாம். சாஸ்திராக்களை தியானம் பண்ணணும். தலைமையில புந்தியின் வைத்தடி போற்றுகின்றேன்னு சொல்லணும். புத்தியில இறைவனை வச்சு வணங்குறோம் இல்லையா, புத்தியில வச்சு வணங்கலாம், பூர்வ மத்தியில வச்சு வணங்கலாம், ஹிருதயத்தில் வச்சு வணங்கலாம். நம்ம வணங்குறதுக்கான இடங்கள் அதெல்லாம் நமக்குள்ள அப்படின்னு சொல்லுங்க. சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டினா, சதாசிவம்ங்கிறது இறைவனுடைய நிலைகள்ல ஒரு நிலையில மேல மேல போகும்போது சதாசிவ நிலைன்னு ஒன்று இருக்கிறது. அந்த நிலை தான் உயர்ந்த நிலை. இந்த சதா எப்போதும் மங்களமா இருக்கிறது, அழிவற்ற நிலையில இருக்கிறது. அதை வச்சுக்கோங்களேன் சதாசிவம். சத்தத்தினுடைய சதாசிவம்னா நிர்குண பிரம்ம வழிபாடு. உள்ளுக்குள்ள சத்தத்தினுடைய சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி. வெளியில நமக்கு லிங்க வழிபாடு பண்றதுல அது அருவுருவம். உருவம்ன்றது நடராஜர், தட்சிணாமூர்த்தி அல்லது சோமாஸ்கந்தர்லாம் உருவம். அடுத்தது அருவுருவம்ன்றது லிங்கம். உருவமாகவும் இருக்கு, உருவமாகவும் இல்லை. கண்ணு காது மூக்கெல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு உருவமா இருக்கு. இந்த உலகத்தின் இயக்கமே அந்த வடிவத்தில் தான் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த சித்தத்துல சிவலிங்கத்தை வச்சு வழிபடலாம். அது ஒரு சகுன பிரம்மம் போல. சகுன பிரம்மமாக லிங்க வழிபாடு பண்றதை சித்தத்துல பண்றோம். அதோட உயர்ந்த நிலை இந்த பூர்வ மத்தியில சத்தத்தின் உள்ளே சதாசிவம். உள்ளேனா ஆழ்ந்த நிலை. ஆழ்ந்த நிலை எல்லாம் சூக்ஷ்மமாக தான் உள்ளுக்குள்ள உணர்த்துறாங்க. சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய். இவ்வளோ பெரிய விஷயம். எல்லாம் வேத மந்திரம் எல்லாம் அணோரணியான் மகதோ மணியான் மகியான வேதத்தில் சொல்லியிருக்கிறத அப்படியே தமிழ சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாம் வேதம் தமிழ் செய்தார்னு சொல்றாங்க. எல்லாம் ஆண்டு வேதம் தமிழ் செஞ்சாங்க. அப்ப யாரும் வேதத்தை தமிழை கொடுத்துருக்காங்க. இறைவன் இருக்கிறதுல சின்னதுக்கும் சின்னதாக தான், பெருசுக்கும் பெருசாக தான். அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டினாக்கா, முற்றிய கரும்பு இருக்கிறது இல்லையா, அது சாறு தானே பெருகி வெளியில மொட்டுமா. கருப்பஞ்சாறு, கரும்பு சாறு இருக்குல்ல, அது கணு ரொம்ப முற்றி போச்சு, நல்லா விளைஞ்சிருச்சு, உள்ளுக்குள்ள அவ்வளோ சாறு இருக்குன்னா தானா அது பிரிச்சுட்டு கொட்டுமா. கணுமுற்றின்ற கரும்புள்ளே காட்டின்ற மாதிரி அர்த்தம் என்னன்னா, அந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக பொங்கி பெருகி வருமாறு உணர்த்திட்டார். எனக்கு உள்ளுக்குள்ள ஆனந்த அனுபவம் வெளியில பொங்கி வருதான். முற்றிய கரும்புலேருந்து சாறு வெளிப்படுவது போல முற்றிய ஞானம், அந்த ஞானத்தினால எனக்கு அனுபவம் பொங்கி பெருகி வருகிறதுன்னு அர்த்தம். கண்முற்றின்ற கரும்புள்ளே காட்டி அப்படின்னா பக்குவப்பட்ட நிலையை சொல்றாங்க. இதுக்கு மேல பக்குவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுதான் முடிந்த முடிவு. அதனால கண்முற்றின்ற கரும்புள்ளே காட்டி, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி நியாயமா இது போகணும், இல்லை போகணும். வேடம்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா சிவ வேடம். ருத்ராட்சமும் அந்த விபூதியும் இங்க ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. ருத்ராட்சத்தை அணியத வேடம்னு சொல்றாங்க. வேடம்னு சமஸ்கிருதத்துல வேஷம்.
வேஷம்னா நமக்கு தப்பா அர்த்தம் எடுத்துக்கிறோம். நடிப்பு, வேஷம் போடுறாங்கன்னா தன்னை வேறவாக மாற்றி காட்டுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இங்க உண்மையான அர்த்தம் என்னன்னாக்கா, அந்தந்த பக்தர்களை தான் தன்னோட சேர்த்துப்பாங்க. நமக்கு இந்த உலகத்துல தெரியுது இல்லையா, விபூதி அணிஞ்சவங்க தான் தன்னோட சேர்த்துப்பாங்க. விபூதி அணிலனாலும் சேர்க்க மாட்டாங்க, வேற அணிஞ்சாலும் சேர்க்க மாட்டாங்க. நீ வேற நான் வேற அணிவாங்க. நம்மளை போலவே இருக்கிறவங்க தான் நம்மளை போல சேர்த்துப்போம். அதனால விபூதி ருத்ராட்சம்ன்றது சிவவேடம். சிவபெருமானே விபூதி அணிஞ்சிருக்கிறார், ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிறார். அப்படிங்கிறதுனால நீரு அப்படிங்கிறது திருநீர், வேடம் அப்படிங்கிறது ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் வந்து ருத்ரனுடைய கண்கள்லேருந்து வந்த கண்ணீர். தேவர்கள் எல்லாம் துன்பப்பட்டு அவர்கிட்ட முறையிடுறாங்க. அவனோட துன்பத்தை பார்த்து அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்ததாம். அந்த ருத்ரனோட அக்ஷி கண்ணிலேருந்து வந்த கண்ணீர் ஒரு மரமாக தோன்றியது. அதான் ருத்ராட்ச மரம். அதிலிருந்து வெளிப்பட்டதான் ருத்ராட்சம். அது இறைவனுடைய அருள் கருணைங்கிறாங்க. கருணைன்னு வச்சுக்கோங்களேன், தேவர்கள் மேல கருணை செய்து கருணையினால வந்த கண்ணீர் அது. அதனால ருத்ராட்சம்ன்றது கருணையுடைய அடையாளம், இறைவனோட கருணையுடைய அடையாளம். விபூதி அப்படிங்கிறது அருளுடைய அடையாளம்னு வச்சுக்கோங்க. எல்லாம் கடைசியில சாம்பாரா தான் போகணும்னு உணர்த்திட்டாரு இல்லை. அதனால பற்றுதல் விட்டு போயிடுமா. வைராகியம் வரணும்னா திருநீர் அணியணும். சரியா? மனசு ரொம்ப மென்மையாகி அருள் சுரக்க வேண்டும், கருணை சுரக்க வேண்டும், ருத்ராட்சம் அணியணும். அந்த மாதிரி இதெல்லாம் தெய்வ குணங்கள் எல்லாம் வர்றதுக்கு இதெல்லாம் அடையாளங்கள். இதை அணியது எதுக்குன்னா நம்ம நாமளே பாதுகாத்துக்கிறது. இதெல்லாம் போட்டால் மற்றவங்க நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, கெட்டவங்கலாம் நம்ம பக்கமே வரமாட்டாங்க. ஏதோ கேள்வி கீழர் பண்ணிட்டு போவாங்க, அதை அவங்க ஏதோ பண்ணிட்டு போவாங்க. நம்முடைய மனசை கெடுக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அவங்க ஏதோ கெட்டது கேள்வி பண்ணிட்டு போயிடும். பட் ஆனால் நம்ம வாழ்க்கை உயர்ந்து போயிடும். அதனால வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி ஔவையா இருக்கு. நம்ம நிறைய பேர் சொல்றல்ல, ருத்ராட்சம் அணியலாமா, அதுவும் பெண்கள் அணியலாமா, எத்தனை கேள்விகள். ஔவையார் சொல்லிட்டேன். ஆனா என்ன சொல்லுவோம், ஔவையார் துறவி, ஔவையார் பாட்டி. ஓகே, அது எப்படி வேணா வச்சுக்கல. ஔவையாருக்கு சின்ன வயசுலேயே கொடுத்துட்டாரு பிள்ளையார். அவங்க பின்னாடி முன்னாடி கொடுத்த அனுபவத்தை இப்போ பாடுறாங்க, இப்போ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது கைலாயம் போகிறது கூட விபூதி கொடுத்து ருத்ராட்சம் கொடுத்து போயிட்டு அனுப்பி வைப்பாங்க. இப்போ கொடுக்கல விபூதி ருத்ராட்சம் எல்லாம். முதல்ல என்னைக்கு அந்த கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணும்போது அது வேணான்னு நினைச்சு உலக நன்மைக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கணும்னு சொல்லி விநாயகர்கிட்ட போயிட்டு வணங்கி பிரார்த்தனை பண்றாங்க. அப்பவே பாட்டி ஆகிட்டார், அப்பவே விபூதி ருத்ராட்சம்லாம் கொடுத்துட்டார். அதனால முன்னாடியே அதான் வேடமும் நீரும் விளங்க நிறுத்தினா எப்போதும் நான் இப்படியே இருக்கும்படி பார்த்துக்கிட்டார் விநாயகர் பெருமான். விளங்குதல் அப்படின்னா துலங்குதல், எப்போதும் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நிலைநிறுத்தினாங்க என்னுடைய வாழ்க்கையை. வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி. இது இருந்தாதான் சத்சங்கத்திலே சேர்ப்பாங்களாம். மெய்த்தொண்டர் குழா, பொய் தொண்டர் குழாம் இல்லை, உண்மை தொண்டர்களுடைய அந்த குழுவுல சேர்த்துட்டாங்க. விநாயகர் சேர்த்து வச்சுக்க சத்சங்க. யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சேரமான் பெருமான் நாயனார் மெய்த்தொண்டர் குழாம். அதோட ஔவையாரை சேர்த்துட்டாங்க. அதனாலதான் ஔவையாரை நினைக்கிறாங்க அவங்க போகும்போது. கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை. அஞ்சக்கரம்னா அக்ஷரம், அக்ஷரத்தை அக்கரம்னு சொல்றாங்க தமிழ். அஞ்சு அக்கரம்ன்றது என்னது? ஓம்லே 5 எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம். சிவாய நமன்னு சொன்னாலும் ஓம் நம சிவாய், நம சிவாயன்னு சொன்னாலும் 5 எழுத்து. அந்த அரும்பொருளை முதல்லையே சொன்னார் பாருங்க. என்னது? திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவை என்பது உளந்தனில் புகுந்து. திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உளந்தனில் புகுந்து. இப்ப என்ன சொல்றாங்க? அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை. முதல்லயே சொன்னதை திரும்பவும் ஊர்ஜிதப்படுத்துறாங்க. 5 அக்ஷரத்தின் அரும்பொருள் தன்னை. நெஞ்ச கருத்தின் நிலையாது. அது ஒரே வார்த்தைகள் தானே, கொஞ்சம் வார்த்தைகள் மாத்திட்டாங்க, அர்த்தம் ஒண்ணுதான் இல்ல. அங்க சொல்லும்போது என்னது? திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என்ன உளம். அங்க உள்ளம் இந்த நெஞ்சம்ன்றாங்க. தெளிவாய் பொருந்தவே அப்படின்னு சொன்னாங்க இல்ல. இங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் என்னுடைய கருத்துல நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட. அப்படின்னா எல்லா விதமான தத்துவங்களையும் நானா தத்துவார்த்த அப்படின்னு பார்த்தல மீனாட்சி பஞ்சரத்னம் எல்லா விதமான தத்துவங்களை எல்லாம் கொடுத்து அது எல்லாத்தையும் உணர்த்திட்டார் ஔவையார் விநாயகர். தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட. ஆண்டன்னா முடிச்சு போச்சு ஏற்கனவே. இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டின்னு ஆரம்பிச்சாரு பாருங்க. என்னை ஆட்கொள்ள வேண்டும்னு நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டார். எங்கெல்லாம் கருத்துக்களை என்ன சொன்னாரோ அதை எப்படி முடிக்கிறார் பாருங்க. இதுதான் பெரியவங்களுடைய அந்த நூல்
இயற்றும் முறை, அது பாராயண நூலாக இருந்தாலும் சரி, ஒரு புஸ்தகமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் சொல்ல போகிறேன்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நடுவில் அதனுடைய கருத்துக்கள்லாம் அழுத்த நிறுத்தமாக சொல்லிட்டே வருவாங்க. கடைசியில் முடிக்கும் போது இதெல்லாம் சொல்ல போகிறேன்னு சொன்னேன், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். கீதையும் அர்ஜுனனுக்கு உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது கவலைப்படக்கூடாதுக்கெல்லாம் கவலைப்படுறியே அர்ஜுனன் ஆரம்பிப்பார், கவலைப்படாத முடிப்பார். நடுவில் கவலைப்படாமல் இருக்கிறது எப்படி நடுவில் சொல்லிட்டே இருப்பார். நத்வம் சோச்சிக்குமார் ஹசி, நத்வம் சோச்சிக்குமார் ஹசின்னு சொல்லிட்டே இருப்பார். முதல்ல என்ன சொல்லுவார், அசோச்சா அன்பசோச்சம், கவலைப்படக்கூடாததுக்கெல்லாம் கவலைப்படுறியே. சோச்சன் கவலை, துன்பம், துயரம், துக்கம், வருத்தம். கடைசியில் என்ன சொல்றது, சர்வ தர்மான் பரித்தியஜன் அகம்வா சர்வ பாபேபிய மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சாரு கவலைப்படாது. அப்ப என்ன ஆரம்பிச்சாரு, கவலைப்படாதே. என்ன முடிச்சாரு, கவலைப்படாதே. அந்த கவலைக்கு காரணம் என்ன, சோக மோகம். அந்த சோக மோகத்தெல்லாம் போக்குறது தான் ஞான உபதேசம். அதே மாதிரி என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரோ அதை சொல்லி முடிக்கிறது. நிறைய தெய்வ நூல்களை பார்க்கலாம் நீங்க. விநாயகர்கள் அதே மாதிரிதான். இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி விநாயக பெருமான் விரும்பினார், சிஷ்யாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உபதேசத்தெல்லாம் அவையாருக்கு கொடுக்கணும்னு விரும்பினார். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரா, இங்க சொல்றாங்க, தத்துவ நிலை தந்து என்னை ஆண்ட, ஆட்கொள்ள வேண்டி ஆண்டு கொண்டு விட்டார். தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட வித்தக விநாயகா. ஒன்றுக்கு ஆகாதவங்களையே 100 மார்க் எடுத்து வச்சா அதுதானே ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியரோட பெருமை. அப்போ யாரோ தகுதி பெற்ற உயர்ந்த உத்தமமான சிஷ்யை, அப்புறம் அவங்களுக்கு 100 மார்க் வர வேண்டியது பெரிய கஷ்டமா என்ன. ஆனா இந்த இடத்துல சொல்லும்போது வித்தகம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அற்புதம். வித்தகம்ன்றது என்னன்னா பல கலையில வல்லுநராக இருக்கக்கூடிய, பல திறமைகள வல்லுநராக இருக்கக்கூடிய பெரிய ஒரு தன்மை தான் வித்தகம்னு சொல்லுவாங்க. அதாவது சும்மா வாய் பேச்சு நான் இப்படி செய்வேன், மணலை கையிலா திரிப்பேன் அப்படி இப்படிலாம் சொன்னா வித்தகம் பேச வேண்டாம்வாங்க. சும்மா வாயில அதெல்லாம் பேசாது, செய்து காட்டு. ஆனா செயல்ல காட்டும்போது அது வித்தகம்ன்றது மிக உயர்ந்த நிலை. வித்தக விநாயகான்றாங்க, அப்படியே மெய்மறந்து சொல்றாங்க விநாயகா அப்படின்னு சொல்ல. விநாயகா வித்தக விநாயகான்னா நேரா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல அது முப்படம் நுகரும் மூஷிக வாகன அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஞானத்தை சொன்ன துரிய மெய்ஞான அற்புதம் என்ற கற்பக களிலே, அதே மாதிரி மூஷிக வாகன அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் எனக்கு செய்தார்னு சொல்லிடுவாங்க. வித்தக விநாயகா, அதான் விநாயகர் பேர் வந்து வித்தக விநாயகா விரை கடல் சரணி. விரைனா மனம் மிகுந்த, வாசனை மிகுந்த. இந்த இடத்துல மனம்னா அருள் மனம். அருள் மனம்ன்றது தெய்வீக வாசனை. அப்படின்னா என்ன, நம்முடைய வாசனைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி. ஒரு இடத்துல ஏதோ ஒரு கெட்ட வாசனை இருக்குன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணி தொடச்சி அப்புறம் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு வாசனையா ஏதோ ஒரு சென்ட் அடிக்கிறோம், இல்லை ஒரு வாசனையை போக்குறதுக்கு இன்னொரு வாசனையை கொண்டு வரும், கெட்ட வாசனையை போக்குறதுக்கு நல்ல வாசனையை கொண்டு வரும். அந்த மாதிரி இந்த இடத்துல விநாயகரோட திருவடிகள் இருக்கிறது. அது வந்து விரை கடல் அப்படின்னா, கடல்னா திருவடி. இந்த இடத்துல வாசனை மிகுந்த நம்முடைய கெட்ட வாசனைகள் எல்லாம் போக்கக்கூடிய விரை கடல் சரணி, அடைக்கலம். நீயே என்னுடைய அடைக்கலம்னு முடிக்கிறாங்க. எங்க ஆரம்பிச்சாங்க, ஸ்ரீத கலக செந்தாமரை பூம்பாத. அது பூம்பாதம், தாமரை பூம்பாதம், அதுல வாசனை திரவியம் தான் பூசி இருக்காங்க. ஸ்ரீத கலபம், சந்தனம் சாந்து அதெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த வாசனை இப்போ ஃபீல் பண்றாங்க. நமஸ்காரம் பண்ணி அந்த வாசனையை நுகர்றாங்க. முதல்ல சொல்லும் பொழுது அந்த வாசனையை நினைச்சு பாடினாங்க இல்லை இந்த பாதத்துல எல்லாம். இப்ப நமஸ்காரம் பண்ண அந்த வாசனை நல்லா வருது. ஆனால் வித்தக விநாயகா விரைகடல் சரணி அப்படின்னு முடிக்கிறாங்க. முடிச்சு வச்சு நேரமும் முடிஞ்சது. அதனால வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இது ஒரு கடல், கடல்ல கொஞ்சம் தான் நம்ம பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே. மேலே மேலே இன்னும் படிக்க படிக்க நமக்குள்ளேயே நிறைய உண்மைகள் தெரிய வரும். மற்றவங்க சொல்லி தான் நமக்கு தெரியணும் இல்லை. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளும். எந்த மந்திரத்தையும் கூட அர்த்தம் தெரியாமல் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த மந்திரம் அதனுடைய உண்மையை தானே காட்டும். அதான் அதோடைய பெருமை. அதே மாதிரி தான் மகான்களுடைய அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே. அதை நீங்கள் பாராயணம் பண்ண நம்பிக்கையோடு சொல்ல அது தன்னைத்தானே வெளிப்படுத்தி காட்டும். எனக்கும் அந்த அனுபவம் தான். முதல்ல சின்ன குழந்தையில இதை சொல்லலைன்னா காப்பி கொடுக்க மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சா பிள்ளையார் முன்னாடி போய் விநாயகர் சொன்னால் தான் காப்பி அப்படிலாம் சொல்லும்போது அர்த்தமெல்லாம் தெரியாமல் அப்படி சொல்லிட்டு வந்தோம். ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு இல்லையா. அப்போ யார் விநாயகர் எல்லா
அனுகிரகத்தில் எல்லாம் கிடைச்சது இல்லையா, எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள். ஆறிரு தடத்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை பூசை கனிகே வாழ்க, குக்குடம் வாழ்க, செல்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தனந்து வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வாழாது பெய்க, மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறையிலாது நிகழ் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவங்கள் நீமல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனம் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரணாமமே, சூழ்க வையகமும் உயர்த்தீரவே, சூழ்க வையகமும் உயர்த்தீரவே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஹர ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல இல்லைன்னாக்கா யாராவது குருதட்சணைலாம் கொண்டு வந்தீங்கன்னா குருதட்சணை சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு படிவன்